நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்க இருதயத்துல எழுதிக்கணும். ஆமென். வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல 2 தான் இருக்குது. 2 சில கை தூக்கி சொல்லுங்க. 2 ஆமென். ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு சாபம். ஒன்னு வெளிச்சம் ஒளி, இன்னொன்னு இருள். இல்லையா? இப்படி பைபிளை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைடு தான் நீங்க நிக்க முடியும், இன்னொரு சைடு நிக்க முடியாது. எலியா கேட்கிறாரு, எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆமென். ஒன்னு கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர் பக்கம் வந்துரு, அல்ல பாகால் தெய்வம் என்றால் பாகால் பக்கம் போயிடு. இந்த 2க்கு நடுவுல நிக்கிறேன்னு சொல்லாத, அது டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறார். இந்த கிறிஸ்தவத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை இந்த நடுவுல நிக்கிறது. எப்பவுமே ஒரு நடுநிலைமையில இருப்பாங்க. இந்த சைடும் போக மாட்டாங்க, அந்த சைடும் வர மாட்டாங்க. ஆமென். ஒன்னு உயிர்த்தெழுதல், அப்படி இல்லைன்னா அது மரணம். ஒன்னு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. பேலியாளுடைய மக்களோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இசைவு இருக்கக்கூடாது. இசைவு இதெல்லாம் நான் நாளைக்கு விளக்குறேன். ஆமென். நான் பேசுற ஒரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. ஆமென். இதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். குறைந்த நேரத்துல இந்த விடுதலைக்கான சாபத்தை குறித்த ஒரு தெளிவு. ஆமென். இன்னொரு முறை அமுல்ராஜோ பாஸ்டர் தினோஸோ உங்களுக்கு பேய துரத்தக்கூடாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆமா, சாபத்தை உடைக்கிறேன், பேய துரத்துறேன்னு எங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் வேலை வைக்காதீங்க. மொத்தம் 140 கோடி மக்களை விடுதலை பண்ண வேண்டியது இருக்குது. ஆமென். இன்னும் கன்னியாகுமரியே நாங்க சுத்தம் பண்ணல அப்படின்னா இது வாலு இன்னும் தலை மேல வரைக்கும் இருக்குது. ஆமென். விடுதலை ஊழியத்துக்கு ஆட்கள் 10. அல்லேலூயா. அப்போ நீங்களே நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம் இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன திட்டம்? நமக்கு நாமே. நம்ம பிரச்சனையை நம்மளே மேக்சிமம் முடிச்சுக்கணும். ஆமென். அடுத்து வெளியில இருக்கிற புறஜாதி மக்களுக்கு நம்ம போய் சொல்லி அவங்களை விடுதலை செய்யணும். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகேவா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. சார், நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். என்ன பிரச்சனை அப்படின்னா உலகத்துல 2 தான், ஒன்னு ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபம். அதே மாதிரிதான் உலகத்துல ஒன்னு நியாய பிரமாணம் அல்லது கிருபை. கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ளாது. பக்கத்துல கை கொடு சொல்லு, பாவம் மேற்கொள்ளாது. புக் ஆஃப் ரோமன் 6:14 நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் மேற்கொள்ளாது. பக்கத்துல கை கொடுத்துங்க, பாவம் மேற்கொள்ளாது. அப்ப மேற்கொள்ளுதுன்னா இன்னும் நான் கிருபைக்கு கீழே வரல. நான் கிருபைக்கு கீழே வரல அப்படின்னாலே நான் எந்த அடிப்படையில் இருக்கிறேன் தெரியுமா? பிரமாணத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வெளியே தள்ளிடுது. ஆமென். காலையில வந்தவங்களுக்கு தெரியும், ஒருவேளை யூடியூப்ல அந்த செய்தி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த செய்தியை கேளுங்க. ரட்சிப்புன்றது ஒண்ணுதான். அந்த ரட்சிப்பு என்பதுல சரியா நிக்கலனாலே அடுத்து நம்மளை தள்ளுறது என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தள்ளிடும். ஆமென். சரி, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் +2 ரிசல்ட் வந்துச்சு. அமுல்ராஜுக்கு +2 ரிசல்ட் வருது. என்ன அமுல்ராஜ், என்னாச்சு உன்னோட ரிசல்ட் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமென். ஒன்னு பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லணும், இல்லைன்னா ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லணும். ஆனா நான் என்ன சொல்றேன், எல்லாம் நல்லா இருக்குது. ஆமென். இந்த பதில் சரியான பதிலா இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல. ஆமென். பொய்னா என்னன்னு நீங்க சொல்லணும் எனக்கு இப்போ. ஆமென். ஏன்னா இன்னைக்கு மாலை கன்வென்ஷன்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் பொய்யே பேசினதுலன்னு யாராவது இருந்தா உங்க கரங்களை உயர்த்துங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்லவங்க. ஆமென். முடிவோட தான் இருக்கீங்க. அல்லேலூயா.
சார் நான் பொய்யே பேசினது இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. சரி, பொய்யுக்கு டெஃபினேஷன் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா டெஃபினேஷன் சொல்லணும், அப்பதான் அந்த பொய்னா என்னன்னு தெரியும். ஆமென். பொய்யா பேசுறது பொய். ஆமென். பொய்ய உண்மையா பேசுறதும் பொய் தான். உண்மைய பொய்யா பேசுறதும் பொய் தான். உண்மையும் பொய்யும் கலந்து பேசுறதும் பொய் தான். ஏன் சிரிக்கிறீங்க சார்? பொய்யுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. ஆமென். என்னை எப்படி நம்ம சகேரஜ் ஐயா புக் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆமென். சார், உண்மையை மறைக்கிறதுக்கு பேர் என்ன? திருடுனியா திருடலையான்னு போலீஸ்கார் கேட்கிறார். ஒண்ணு திருடனன்னு சொல்லணும், இல்லனா திருடலன்னு சொல்லணும். ஆமென். ஆனா இவர் என்ன சொல்றாரு? தெரியாதுன்றாரு. அப்ப இவர் யாரு? திருடன். ஆமென். அதாவது பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உண்மைய பேசுறதும் உண்மைதான். உண்மையா பொய் சொல்றது உண்மைய மாதிரி இருந்தாலும் அது உண்மை இல்லை. உண்மைய மறைக்கிறதும் பொய் தான். ஆமென். பொய்ய மறைக்கிறதும் பொய் தான். உண்மையும் பொய்யும் கலந்து பேசுறதும் பொய் தான். உண்மையாலுமே பொய் பேசுறதும் பொய் தான். இது எல்லாம் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்க இதுல எந்த வகை? நீங்க இதுல எந்த குரூப்ல இருக்கிறீங்க? நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பொய்யே பேச மாட்டாங்க. ஆமென். ஆனா உண்மையும் பேச மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க யார் அப்போ? ஆட்டோமேட்டிக்கா யோவான் 8:44 கீழே வந்துடுறாங்க. ஆமென். ஆட்டோமேட்டிக்கா லை இஸ் a curse. பொய் என்பது, ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? பிரமாணத்தை மீறுவதே பாவம். காலையில் எல்லா பாவத்துக்கும் விளக்கம் கொடுத்து இதுக்கு மட்டும் கொடுக்கல, ஏன்னா இது சாயங்காலம் கொடுக்க வேண்டியது. பிரமாணத்தை மீறுவதே பாவம். Overcoming the law is called as a sin. What is called a crime? கிரைம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? குற்றம் என்று சொன்னால் என்ன? விதியை மீறுவது, விதிமுறைகளை மீறுவது இல்லையா? தோரா, இட் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தோரா என்று சொன்னால் வழிகாட்டு நெறிமுறைகள், நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள். இந்த பிரமாணத்தை மீறுவது பாவம். நான் இப்ப கிருபைக்கு கீழே வந்துட்டேன் அப்படின்னா நான் ஜெயித்து ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கணும். ஆனா வாழலையே. ஏன் வாழல அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் இங்க இருப்போம், கொஞ்ச நாள் அங்க இருப்போம். நம்ம கிறிஸ்தவங்க எல்லாருமே எப்படின்னா, ஆமென், ஒரு மாசத்துல 30 நாள்னா 15 நாள் பழைய ஏற்பாட்டு விசுவாசி, 15 நாள் புதிய ஏற்பாட்டு விசுவாசி. ஆமென். இப்படி ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்குது. அப்ப இதுக்கு முடிவு என்ன? கிறிஸ்து தான். இந்த உலகத்துல எந்த சாபமா இருந்தாலும் அந்த சாபத்தை உடைக்கக்கூடிய முழு தகுதியுள்ள ஒருவர் இருக்கிறார்னா அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதுக்கு ரெமெடி நீங்க வேற எங்கேயுமே போக கூடாது, போக முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இதுக்கு விடுதலை வேற எங்கேயுமே கிடையாது. ஆமென். கலாத்தியர் 3:13. இந்த கலாத்தியர் 3:13 மனப்பாடம் பண்ணி உச்சரிக்க ஆரம்பிச்சிடணும். கிறிஸ்து என்னை சாபத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சித்தார். ரட்சிப்புனா காலையில சொன்ன யாஷா, இட்ஸ் கால்ட் டெலிவரன்ஸ். ஆமென். அப்ப ரட்சிப்புனா விடுதலை. புரிஞ்சுக்குங்க. சரி, நான் போற எல்லா வீட்லயும் வாக்குத்தத்தம் அப்படின்னு நான் பார்க்கிறது உபாகமம் 28ஆம் அதிகாரம். ஆமென். எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலயும் 1 to 14 முடிவுள்ள வசனங்கள், 1 to 14 முடிவுள்ள வசனங்கள் நம்ம விசுவாசிக வீட்டுல எல்லார் வீட்லயும் தொங்கும். கேலண்டர்ல பார்க்க முடியும், அட்டை படங்கள்ல பார்க்க முடியும். எங்கெல்லாம் திரும்புறோமோ உபாகமம் 28. நிறைய பேர் மனப்பாடமும் பண்ணி வச்சிருப்பாங்க. உபாகமம் 28 மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஒரு கேள்வி வந்திருக்கும், இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வரேன், ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில இன்னும் சாபம் மாறல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த விடுதலை எனக்கு முழுசா கிடைக்கல? அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. இப்ப நேற்றைய தினத்துல டெலிவரன்ஸ் நடந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும், நான் சர்ச்சைக்கு இவ்வளவு நாள் வரேன்,
எனக்குள்ள எப்படி இந்த ஆவி இருந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு ஓப்பனா சொல்ல போனா இந்த கேள்வி எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். நானும் வாலிபனா இருந்த போது எனக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார், என்னையும் கர்த்தர் காப்பாற்றினார். அதனால நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வந்துச்சு பாருங்க, சும்மா கரங்களை தூக்குங்க. வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆமேன், அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். நான் ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவரை தேடுறேன், ஏன் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை? அப்போ நான் கிருபைக்கு கீழ்ப்படாம, கிருபைக்குள்ளதான் இருக்கணும், ரட்சிப்புக்குள்ளதான் இருக்கணும், புதிய ஏற்பாட்டினுடைய கிருபைக்குள்ளதான் நான் வாழ்ந்து ஆகணும். ஆனா வாழ மாட்டேங்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்கிறேன்? என்னையும் அறியாமல் நான் செய்து கொண்டிருக்கிற தவறு என்னை திரும்பியும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நேராகவே என்னை இந்த உலகம் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆமேன். கவனிங்க, உபாகமம் 28க்கு விளக்கம் கொடுக்கணும்னா உபாகமம் 27க்கு நம்ம போகணும். ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருமே உபாகமம் 28 எடுத்து நீ வாளாகாம தலையாவ, கீழாகாம மேலாவ, நிறைய விஷயத்த சொல்லிடுவோம். ஆமேன். ஆனா ஏன் உபாகமம் 28ல 1-14 முடிவுள்ள வசனங்களை வாக்கு தத்தங்களாகவும் 14 68 முடிவுள்ள வசனங்களை சாபங்களாகவும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று யாரும் யோசிக்கிறது கிடையாது. 2 தூண்களை பற்றி முதல் நாள் அருமையான சகோதரர் பேசினார். இன்னைக்கு நான் 2 மலையை பற்றி பேசுகிறேன். ஒன்னு கெர்சிம், மற்றொன்று ஏபால். கெர்சிம் அப்படின்ற மலை ஆசீர்வாதத்தை கூறும்படியாக சில கோத்திரங்கள் நிற்க வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். அதே மாதிரி ஏபால் என்ற மலை சாபத்துக்காகவே நிற்க வைக்கப்பட்ட கோத்திரங்கள் சாபத்தின் வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு காரியம். கவனிங்க, இதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க வேதத்தை திருப்புனீங்கன்னா நீங்க உபாகமம் 27 நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆமேன். 12 நாம் வாசிக்கலாம். நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு, சார் நீங்க யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சிம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். பென்யமீன் என்ற கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். நல்லா கவனிங்க. மோசே ரொம்ப தெளிவா சொல்றாரு. டியூட்ரானமி அப்படின்னு சொன்னா, டியோ அப்படின்னா செகண்ட், இரண்டாவது. ஆமென். எழுதிக்கீங்க. டியூட்ரானமி, இட் இஸ் செகண்ட் அப்படின்னா a new amendment of the book of Exodus. எக்ஸோடஸ் புத்தகத்தினுடைய புதிய கோட்பாடுகளை விரிவாக்கம் பண்ணி கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட 2வது பிரமாணத்தினுடைய புஸ்தகமாக உபாகமத்தை பார்க்கின்றோம். ஆமென். அப்ப உபாகமம் என்று சொன்னால் 2வது. பக்கத்தில் கை கொடுத்து உபாகமம் என்று சொன்னால் 2வது. அல்லேலூயா. ஏன்னா யாத்ராகமத்துல எழுதி இருக்கிறது நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனால மோசே இன்னும் விளக்கமா எழுதுறார். ஆமென். கவனிங்க, 2 மலையில போய் நில்லுங்க, 12 கோத்திரங்களை பிரிங்க, லேவி நடுவுல நிக்கட்டும். ஆமென். மற்றவர்கள், ஆமென், நல்லா கவனிங்க, அந்த கூட்டங்களை எல்லாம் கொண்டு போய் 2 பகுதியா பிரித்து அத ஆசீர்வாதம் கூறும்படியாக கெர்சிம் மலையிலும் சாபங்கள் கூறும்படியாக அவர்களை ஏபால் மலையிலும் நிறுத்துங்கள் அப்படின்றார். இப்போ உபாகமம் 28 பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுதுன்னா 1-14 முடிவுல ஆசீர்வாதங்கள் கெர்சிம் மலையில நிக்கிறவங்களுக்கு, 14-68 முடிய உள்ள வசனங்களை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா ஏபால் மலையில நிக்கிறவங்களுக்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். நீங்க கெர்சிம்ல நிக்கிறீங்களா, ஏபால்ல நிக்கிறீங்களா? கெர்சிம்ல நிக்கிறீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான 1-14 முடிவுள்ள வாக்குத்தத்தங்கள்
இலவசமா இன்னைக்கே நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆமென். ஒருவேளை ஏபால்ல நிக்கிறீங்க அப்படின்னா இந்த 14 68 முடிவுள்ள வசனங்களை அறுவடை செஞ்சே ஆகணும். இதை தான் நம்ம சாபம்னு சொல்றோம். அல்லேலூயா. இந்த 2 ஏரியால எந்த ஏரியால நிக்கிறோம்? ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல. ஆமென். இதே பிரசங்கத்தை புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் மத்தேயுல சொல்றார், ஒரு பக்கம் வெள்ளையாடுகள், இன்னொரு பக்கம் செம்மறியாடுகள். ஆமென். 2 குரூப் ஆஃப் பீப்புளை பிரிக்கிறார். ஆமென். ஒன்று பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொன்று உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அக்கினியிலே போய் என்ன பண்ணுங்க, ஆக்கினை அடையுங்கள் என்று சொல்லி நியாயம் தீர்க்கப்படுகிறது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. உலகத்துல 2 தான், நான் முதல்லயே சொல்லிட்டேன். அதனாலதான் ஒன்னு பாஸ் இல்லனா ஃபெயில், ஒன்னு ஆசீர்வாதம் இல்லனா சாபம். ஆமென். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் 2மே என்கிட்ட இருக்குது, ஆசீர்வாதமான சாபம் தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏமாத்திக்கிறோம். முதல்ல கிறிஸ்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஒரு எல்லை இருக்குது. இந்த சுயமா ஒரு திருப்திக்கு வந்துருவாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு வந்து ஆண்டவருக்குள்ள வந்த போது ஆரம்பத்தில் நல்ல வேகமா இருந்தோம், ஸ்பீடா ஜெபிச்சோம், பைபிள் படிச்சோம், அபிஷேகத்தில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும். சார், நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து போராட்டங்கள் வரும் பொழுது அப்படியே உங்க ஜெபத்தை குறைத்து 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 நீங்க என்ன ஆவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களையும் அறியாம சாபத்தின் எல்லைகளூடாக நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இப்போ கெர்சிம் மலையில நிக்கிறவங்கள ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கெர்சிம்ல எப்படி ஆசீர்வாதம் உண்டாச்சுன்னு. இந்த ஏபால்ல நிக்கிறதுல முதல் கோத்திரமா இந்த ரூபன் அப்படின்ற மனுஷனை நான் பார்க்கிறேன். ரூபன் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சன். இன்னைக்கு வேதத்துல நீங்க பார்க்கணும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யார் இந்த ரூபன்? இந்த ரூபனை பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, புக் ஆஃப் ஜெனிசிஸ், வேதத்தை திருப்பிக்கலாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். 49ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நீங்க கவனிக்கணும். வாசிங்க. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். அல்லேலூயா. இந்த ரூபனை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? யூ ஆர் த பெஸ்ட் சன், நீ தாண்டா பெஸ்ட். உன்ன மாதிரி ஒரு என்னது சேஷ்ட புத்திரத்துக்கு தகுதியுள்ள மனுஷன் கிடையவே கிடையாது. நீ என் சத்துவம், நீ என் பலன், எல்லா பிளஸ் பாயிண்ட் சொல்றார். ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம். யாக்கோப்பு வயதான போது ஒரு பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த ரூபனுடைய கோத்திரம் வளரணும்னு யாக்கோப்புக்குள்ள இருந்துச்சோ அது எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, தண்ணீரை போல தளம்பினவனே, தடுமாறினவனே. தண்ணீர் தழும்பிக்கிட்டே இருக்கும், அது ஸ்டேபிளா நிக்காது. அந்த தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். என்ன அடைய மாட்ட அப்படின்னா, நீ உழைப்ப, நீ கஷ்டப்படுவ, நீ வேலை செய்வ, எல்லா பிரயாசம் உனக்கு இருக்குது, எல்லாம் நீ செஞ்சாலும் தம்பி நீ மேல வரவே மாட்ட. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். ஆமென். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு அவங்க ஜெபித்தாலும், பிசினஸ் பண்ணாலும், தொழில் பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியல? மேன்மை அடைய முடியல. ஒரு மேன்மை அவங்க வாழ்க்கையில் வரல. ஏன் அப்படின்னா, தன் தாயை தீட்டுப்படுத்தின ஒரு சாபம், அப்சல்யூட்லி அடல்டரி, அதாவது இது ஒரு வேசித்தனத்தினுடைய சாபம் இந்த ரூபன் கோத்திரத்தின் மேல நிக்குது. ஆமென். ஒரு கோத்திரத்தின் மேல இந்த சாபம் நிற்கிறது. இத தெளிவா யாக்கோப்பு சொல்லுகிறார்.
என்னன்னு சொல்லுகிறார்? நீ தீட்டுப்படுத்தினாய். உன் மேல ஒரு குறை உண்டு. நீ தீட்டுப்படுத்தின காரியம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைய நம்ம ஒரு வேகத்துல, ஆசையில, மோகத்துல நம்ம என்ன தவறு வேணாலும் செஞ்சிருவோம். பாவத்தை தைரியமா செஞ்சிருவோம். மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் இருக்கிறாரு, பார்த்து கொள்வாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அதை பற்றிய சிந்தனை என்பது அவர்களுக்கு குறைவா இருக்குது. ஏன்னா நேற்று தினத்திற்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுனால நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போல. 3ஆம் 4ஆம் தலைமுறைகள், சில நேரத்தில் அது பல தலைமுறைகளுக்கும் தொடர்கிற சாபமாக இருக்கிறது. இப்ப இந்த ரூபன் கோத்திரத்தை யோர்தான்ல நுழையறதுக்கு முன்னால தேவன் எங்க நிறுத்துறாருன்னா, ஏபால் மலையில நிறுத்தி சாபத்துக்கு நேரா அவனை கொண்டு போகிறார். நான் கேட்கிறேன், யாக்கோப்பு காலத்திலே, ரூபன் காலத்திலே, அவன் தாய் தகப்பன் காலத்திலே நடந்த ஒரு தீட்டும் அருவருப்புமான நிகழ்ச்சி உபாகமம் வரைக்கும் பிரதிபலிக்கிறது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உபாகமத்துல பிரதிபலிக்குது. ஆதியாகமத்தினுடைய சாபம் எங்க பிரதிபலிக்குது? ஆமாங்க, கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள், நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்து வந்தாச்சு. ஆமென். நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்து வந்துடுச்சு. கடந்து வந்ததுக்கு பிறகு இந்த சாபம் எங்க நினைக்கப்படுகிறது என்று சொன்னால், அது உபாகமத்துல நினைக்கப்படுகிறது. இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம என்னன்னாலும் நம்ம பலத்துல செஞ்சிடலாம், நம்ம அதிகாரத்துல செஞ்சிடலாம், நம்முடைய ஆளுகையில செஞ்சிடலாம், நம்முடைய தைரியத்துல செஞ்சிடலாம். நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை கேட்க ஆள் இல்லை, நம்ம எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? மறைக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஒரு தைரியம் நமக்குள்ள வந்துருச்சு, அசட்டு தைரியம். இதே தைரியத்துல தான் அன்னைக்கு ரூபன் அன்னைக்கு இந்த தவறை செய்தான். நீங்க வேணாம் வேதத்தை திருப்புனீங்க அப்படின்னா வேதத்திலிருந்து வாசிக்கலாம். வாங்க, இன்னும் விளக்கமா நம்ம போனா புரியும் உங்களுக்கு. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். 1 நாளாகமத்துக்கு நீங்க விரைந்து வந்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. குமாரருக்கு, இது எப்ராஹிம் மனாசாக்கு வந்து சேர்ந்துருச்சு. சார், உன்னோட ஆசீர்வாதம் இன்னொருத்தனுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை தலைமுறைகளை கடக்கும் பொழுது அது இன்னொருத்தன் அனுபவிக்கிறான். சார், நல்லா இருக்க வேண்டிய நீங்க சாபத்தில் இருக்கிறீங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததிக்கு, நாட் ஈவன் தி ஜோசப். ஆமென். ஜோசப்க்கு போர்த்திபாருடைய அரண்மனையில் எல்லாமே கிடைச்சிச்சு. போர்த்திபாருடைய மனைவி அவனை துன்பப்படுத்தின போது அவன் சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு கொடுக்கப்படாத காலத்திலேயே, வசனம்னு ஒண்ணு கொடுக்கப்படாத காலத்திலேயே, பிரமாணம் என்று ஒண்ணு எழுதி வைக்கப்படாத காலத்திலேயே பரிசுத்தத்தின் மீது வைராக்கியமா ஒருத்தன் என்ன இருக்கிறான். கரங்களை தட்டி அவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சட்டத்தை கடைபிடிக்கிற மனப்போக்கம் இருந்துச்சு. அதனாலதான் இவன் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேருது. ஆமென். மனாசேவும் எப்ராஹிம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூபனுடைய வீழ்ச்சி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நீ விழுந்தா நஷ்டம் உனக்கு தான், பிளஸிங் இன்னொருத்தனுக்கு. இந்த பிரின்சிபலை மட்டும் நீ படிச்சிட்டீன்னா ஊழியத்துல நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு யாருமே இங்க இருக்க முடியாது. ஆமென். ஏன்னா நான் பேசலன்னா கல்லு பேசும், நான் பேசலன்னா கழுத பேசும். அல்லேலூயா. நான் அந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டேன் அப்படின்னா அதை இன்னொருத்தர் சுதந்திரிக்கும், உங்களால தடுக்கவே முடியாது. இது நிமித்தம்
நீங்க பாக்குறீங்கல்ல, நிறைய பேர் சொல்றீங்கல்ல, ஐயோ பாஸ்டர் அவங்க என்னமோ ஆசீர்வதிச்சிருக்காரு ஆண்டவர், அவங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, அவங்க கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கிறார். நான் பல வருஷமா கேட்கிறேன் ஆண்டவர் கிட்ட. ஆமென். பல வருஷம் இந்த தொழில கொடுங்கன்னு கேட்கிறேன், வேலையை கொடுங்கன்னு கேட்கிறேன், எனக்கு ஒரு படகு கொடுங்கன்னு கேட்கிறேன். சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரே ஒரு விஷயம் தான். ஆமென். பேதுரு காலையில வலையில அலசிக்கிட்டு இருக்கிறாரு 5ஆம் அதிகாரத்துல லூக்குல, இல்லையா, லூக்கா நற்செய்தியில அலசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் போய் ஆழத்துல போய் நீ படகுல தள்ளி கொண்டு போய் வலைய போடுன்றார். திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. என்ன மேட்ச் அப்படின்னா, அதே கடல் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதே கடல், அதே மீன், அதே வலை, அதே பேதுரு, எதுவுமே மாறல. பிஃபோர் தட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ், ஆஃப்டர் தட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிஃபோர் தட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ், ஆஃப்டர் தட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இயேசுவின் வார்த்தைக்கு முன்னால, இயேசுவின் வார்த்தைக்கு பின்னால. இதுக்கு கீழ்ப்படிந்தால் வலை நிறைய ஆசீர்வாதம், கீழ்ப்படியிலையா அலசி கொண்டு இருக்க வேண்டியதுதான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒன்னு ஆசீர்வாதத்தின் பக்கம் நிப்பேன், இல்லைன்னா சாபத்தின் பக்கம் நிப்பேன். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல நிக்க வாய்ப்பு இல்லை. ஆமென். சார் புரிஞ்சா புரியலீங்களா? நான் எங்க வரேன்றது புரிஞ்சிங்களா? எந்த இடத்துல நம்ம தவறுறோம்னு புரிஞ்சிச்சிங்களா? சார் கோத்திரத்து அட்டவணையிலிருந்து ரூபனுடைய பேரை எடுத்துட்டாரு. ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போடுவேன் அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன தப்பு வேணாலும் பண்றாங்க, என்ன தப்பு வேணாலும் பண்றாங்க. என்ன தைரியத்துல பண்றாங்க தெரியுமா சார்? எப்படினாலும் கல்லன் கடைசி நேரத்தில் அல்லவா மன்னிப்பு கேட்டான், கல்லனை கடைசி நேரத்தில் அல்லவா பரதீசுக்கு ஆண்டவர் கூட்டி கொண்டு போனார், என்னையும் கூட்டி கொண்டு போவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் போகும்போது நான் காலையிலே சொன்னேன், இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு விவரமான காடு உலகத்துல கிடையாது. ஆமென். அதுதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்பா அது மனுஷகுமாரனுக்கே தெரியாது அவர் எப்ப வருவாருன்னு, பிதாக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நீ இந்த ஜென்மத்துல பிதா கிட்ட போய் அவர் எப்ப வருவாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஜென்மத்துல நீங்க போய் அவர் எப்ப வருவார் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்ற விவரமான காடு நம்ம காடு. அல்லேலூயா. ஒன்னு ஆசீர்வாதத்தின் பக்கம் நில்லு, இல்ல சாபத்தின் பக்கம் போய் நில்லு. நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் உள்ள வர்றதுக்கு இப்போ இது ஒரு உதாரணம். இப்படி ஒரு கோத்திரத்தையும் எடுத்து ஒரு கோத்திரத்தில் இருக்கிற குறைபாடுகளை சொல்லி ஒரு கோத்திரத்திலும் இருக்கக்கூடிய அந்த சந்ததிகளுடைய பிரச்சனைகளை நம்ம விளக்குனா உபாகமம் 28 அப்படி கிளியர் பிக்சருக்கு உங்களுக்கு வரும். ஏன் சாபம் இன்னும் என் வாழ்க்கையில இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கை கொடுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்னும் அந்த கிருபை இருக்கிறதுனாலதான் அந்த கிருபை நம்மளை தாங்குது, அந்த கிருபை நம்மளை சுமக்குது, அந்த கிருபை நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், என்னுடைய பலவீனமும் தெரியும், என்னுடைய பலமும் தெரியும். ஆமென். என்னுடைய வீக்னஸும் தெரியும், என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் காடுக்கு என்னன்னு தெரியும். அதனால தான் பொறுமையா காத்திருக்கிறார். ஆனா இந்த பொறுமைக்கான ஒரு காலம், முடிவு காலம் என்று ஒன்று உண்டு. அதை நாளைக்கு பேசுறேன். ஆமென். இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வேதத்தை திருப்பினீங்க அப்படின்னா உபாகமம் 27க்கு நீங்கள் விரைந்து வரணும். ஆமென். உபாகமம் 27. நான் சொல்றத பேனாவும் பேப்பரும் வச்சு அழகா நோட் பண்ணிக்கங்க. உங்க லைஃபுக்கு இது கண்டிப்பாக பயன்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உங்களை நீங்களாக்கி இன்றைக்கு ரட்சிப்பார். ஆமென். ரைட். இந்த சாபம் கூறப்படும் பொருட்டு இந்த ஏபால் மலையில நிற்கிறாங்களே, இவங்களுக்கான
சாபத்துக்கான காரணத்தை சொல்லணும் இல்ல. எதனால இவங்க ஏபார்ல நிக்கிறாங்க? இப்ப ரூபன் கோத்திரத்தை நான் சொன்னேன். ரூபன் கோத்திரத்தினுடைய மிகப்பெரிய தவறு அடல்டரி, அதாவது வேசித்தனம். ஆமென். அடல்டரி, விபச்சாரம். அப்ப அந்த விபச்சாரம் என்பது தலைமுறைகளை கடந்து வந்து தாக்குகிறது இல்லையா? இப்போ ஒரு சாபத்துக்கு பின்னாலையும் என்னென்ன ரூட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆமென். முதல் காரியம் நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு ஐடாலட்ரி, அதாவது விக்கிரக ஆராதனை. ஆமென். எனி கைண்ட் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் த இமேஜ், எந்த வகையான உருவம், ரூபம் அல்லது எந்த வகையான காரியத்தை பூமியில நீங்க உண்டாக்கி இதை கடவுள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது நியாய பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு கீழே வருகிறது. ஆமென். நான் செய்யல, என்னுடைய முற்பதாக்கள் காலத்தில் அல்லது என்னுடைய பாரம்பரியமான காலங்களில் ஒருவேளை இந்த தவறுகள் நடந்திருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்திருக்கலாம். இட் இஸ் எ கர்ஸ். ஏன் அது கர்ஸ் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே சொல்ல போனா வேதத்துல நீங்க நோட் பண்ணிக்கீங்க. உபாகமம் 29:18 முதல் 20 முடியுள்ள வசனங்களை வாசிக்கலாம். 18 முதல் 20. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும், மன இஷ்டப்படி நான் காலையில சொன்ன மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி. ஆமென். பாஸ்டர், இது புதிய ஏற்பாட்டுல அல்லவா சொன்னீங்க? பழைய ஏற்பாட்டை தான் புதிய ஏற்பாட்டு பிரதிபலிக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாடு கொஸ்டியன், நியூ டெஸ்டிமென்ட் இஸ் ஆன்சர். ஆமென். அதற்கான பதிலா இருக்குது. வாசிங்க சிஸ்டர். மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால். இதுதான் நடக்குது இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில். என்னன்னா, அப்பா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், கன்வென்ஷன் போயிட்டு வந்தேன், எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு மாற்றம் வந்துடும், இப்படி ஒரு தன்னையே தேற்றிக்கொண்டு தன்னையே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனசை ஆறுதல் படுத்திக்கிறது. பரவாயில்ல, இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு இல்ல. பாவத்தை பாவம்னு ஒத்துக்கிட்டு அறிக்கை செய்து விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் விடுதலை என்பது சாத்தியம், சுகம் என்பது சாத்தியம், ஆசீர்வாதம் என்பது சாத்தியம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. அதே கடல், அதே மீன், அதே படகு, அதே வலை, அதே பேதுரு தான். ஆனா உள்ள ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறார். அவர் யாரு? அவர் உள்ள வந்துட்டார்னா ஆசீர்வாதம், அவர் இல்லைன்னா சாபம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமென். ஏன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைவு இல்லை? இயேசு இல்லை, அவருடைய வார்த்தை இல்லை, அவருடைய நாம மகிமைக்காக நான் எதுவுமே செய்யல. சகோதரனே சகோதரியே, ஐடாலட்ரி இஸ் தி பிகெஸ்ட் கர்ஸ். உங்க தலைமுறையில எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஐடாலட்ரி அப்படின்ற விக்கிரக ஆராதனை என்கிற ஒரு சாபம் உங்களுடைய வாழ்க்கையில கிராஸ் ஆயிருக்கும். இது தலைமுறைகளை, சந்ததிகளை இது நிச்சயமாக பாதிக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சுகம் இல்லை. ஆமென். எனக்கு தெரிந்து பல குடும்பங்கள் இன்னைக்கு வராங்க, சபைக்கு வராங்க, பாஸ்டர் தொழில விருத்தி அடைய முடியல, குடும்பத்தில் விருத்தி அடைய முடியல, பிள்ளபாக்கியம் இல்ல, நிறைய காரியங்கள், சைவன மந்திரவாதங்கள். ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையில? சார், இதுக்கெல்லாம் மெயின் அடிப்படை காரணம் என்னன்னா, இன்னும் உடைக்கப்படாத சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது. ஒண்ணுமே இல்லைங்க, முழங்கால் படியிட்டு உங்க தலைமுறைகள் பேரை சொல்லி அவர்கள் எந்த ஆவிகளை வணங்கினார்களோ அவைகளை சொல்லி கலாத்தியர் 3:13 படி
இந்த ஆவிகள் மூலம் என் குடும்பத்திலே, சந்ததியிலே, ஜீன்ல வந்த இந்த சாபங்களை முறியடிக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சீங்க அப்படின்னா இந்த நிமிஷத்துல அது உடைஞ்சு போயிடும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இதுக்கு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து காரை தூக்கிட்டு வர வேண்டாம், நீங்களே செய்யலாம். ஆமென். ஓப்பனா சொல்ல போனா கன்வென்ஷன்றது, ஆமென், கன்வென்ஷன்றது ஊட்டி விடும் திருவிழா. என்ன திருவிழா? ஆமா, வசனத்தை, ஆமா, வாங்க சாப்பிடுங்கோ, வாங்கோ எடுத்துக்குங்க, கொஞ்சம் வாயில போட்டுக்குங்க, நல்லா இருப்பீங்கோ, வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு வசனத்தை ஊட்டு. அந்த குழந்தைகளுக்கு வேணா அது செய்யலாம். ஆனா 20 வருஷ விசுவாசி, 30 வருஷ விசுவாசிக்கு இது எழுதலாம். அடுத்தது ஊட்டி விடும் திருவிழா, பேரின்ப திருவிழா, பேரின்ப பெருவிழான்னு எழுதுறாங்கல்ல, ஊட்டி விடும் திருவிழா. ஆமென். அல்லேலூயா. டெலிவரன்ஸ் கேம்ப் இல்ல, அதுக்கு பேர் என்னது? ஃபீடிங் கேம்ப். பக்கத்தில் கை கொடுத்து, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நாம் இன்னும் பேசிக் ஃபண்டமெண்டலி அறியாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஐடாலட்ரி, இந்த விக்கிரக ஆராதனை கிராஸ் ஆகுது. அந்த இடத்தை கலாத்தியர் 3:13 ஒரு சாபத்தையும் சொல்லி, கலாத்தியர் 3:13 சொல்லி கட் ஆஃப் கொடுக்கணும். கட் ஆஃப் கொடுக்கணும்னா அது இயேசுவின் நாமத்துல வெற்ற, அது இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன், அது இயேசுவின் ரத்தத்துல கழுவப்படட்டும், அது இயேசுவின் ரத்தத்துல மாறட்டும். நீங்களே இப்ப முழங்கால் படிட்டு செய்யணும். செய்யும் போது உங்களை அறியாம உங்க மேல இருக்கிற சாபக்கட்டுகள் விலகி ஓடுறது நீங்க பாப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்க எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, பாஸ்டர் அமல்ராஜ், நாங்களே இப்ப விடுதலை பெற்றுக்கொண்டோம், நாங்களே சுகத்தை பெற்றுக்கொண்டோம். எப்படி? என்ன? எங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. the second thing, இரண்டாவது காரியம், சிஸ்டர் கவனிச்சுக்கீங்க, disobedient children, கீழ்ப்படியாமையின் பிள்ளை. ஆமென். செகண்ட், இந்த ஏபால்ல நிக்கிறதுக்கான சாபத்துக்கான ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. இங்க இருக்கிற நிறைய குழந்தைங்களை நான் பார்க்கிறேன், டாடி மம்மி என்ன சொன்னாலும் எஸ் மம்மி எஸ் டாடின்னு சொல்றவங்க பிள்ளைங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. என்ன அருமையான குடும்பம்பா. அப்படியே மறைச்சிட்டு நிக்குது, அப்படியே வரைச்சிட்டு நிக்குது. என்ன நீ என்ன நினைக்கிற? ஆமென். கோபம் வருது. பாப்பா அந்த வசனத்தை வாசிங்க சகோதரி, அந்த வசனத்தை வாசிங்க. நான் சொல்லிட்டேனே, 16 வாசிங்க. நாம் எகிப்து தேசத்தில், இல்லக்கா 27:16, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். சபிக்கப்பட்டவன். இது நான் செஞ்சனா இல்ல, அப்பா நான் ஒபீடியன்டான பிள்ளை தான். என்னுடைய முற்பதாக்கள் காலத்துல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்முடைய முற்பதாக்கள் ரொம்ப கீழ்ப்படுதலா இருந்தவங்களா? இல்லையே. ஆமென். தன் தாய் தகப்பன நல்லா பார்க்கிற பிள்ளை. இன்னைக்கு ஷார்ட் டைம்ல டெத், அதாவது குறுகிய கால மரணம்ன்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. 40 வயசுல ஹார்ட் அட்டாக், 20 வயசுல கேன்சரு, நல்லா சாப்பிட்டுட்டு மீன் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்தார் பொட்டுன்னு போயிட்டாருப்பா அப்படின்னு. ஆக்சிடென்ட், விபத்து, சின்ன வயசுல கை காலை இழந்துடுறான், சரீரத்துல அல்லது அவனுக்கு காயங்கள், அல்லது அவனுக்கு மரணங்கள், ஹெட் இன்ஜுரி. சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு. ஆமென். சார், இந்த வாழ வேண்டிய வயசுல இவன் செத்தானே, யாராவது இதுக்கு சீக்கிரட்டை கண்டுபிடிச்சீங்களா? ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுங்க. ஆமென். வாசிக்க கேட்போம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் குழந்தைங்களும் இதை கவனிக்கணும். ஆமென். இதுக்கு நம்ம குட்டீஸ்க்காக தான் பேசுறேன். ஓகேவா? வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, ஃபர்ஸ்ட் காரியம் நன்மை உண்டாகும்படி, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. கவனிச்சீங்களா? பூமியிலே வாழ்நாள். அப்போ ஷார்ட் டைம் லைஃப் அப்படின்றது disobedient to the parents. It is the curse of the parents. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா 100 வயசு வரைக்கும் நீ வாழணுமா? கருஞ்சீரகத்தை எடுத்து கொஞ்சம் வாயிலே போடவும்,
காலையிலே வெந்தயத்தை தூக்கி கொஞ்சம் வாயிலே போடவும். அடுத்தது கீரை வகைகளை மட்டும் சாப்பிடுவோம், தண்டு வகைகளை சாப்பிடுங்க. அடுத்தது மாமிச உணவுல மீன் மட்டும் எடுத்துக்கங்க, மற்றதெல்லாம் எடுத்தா கெட்டுரும். அதெல்லாம் நீங்க 60 வயசு தாண்ட முடியாது. இப்படி 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு ஹெல்த் டிப்ஸ் சொல்றதுக்கு 1000 யூடியூப் சேனல் இருக்குது. ஆமென். ஆனா என் பைபிள் பல வருடங்களுக்கு முன்னால சொல்லுது, ஆயுசு நாள் முழுசு நீ நல்லா இருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனமனுவாயாக. ஹல்லேலூயா. சார், பிரசவ டெத் இருக்காது, பிரசவ டெத் இருக்காது. பிரசவத்துல மரணம் வருதுல, இருக்காது, இருக்க வாய்ப்பு இல்லை. கர்த்தருடைய வல்லமை ஆசீர்வாதம் இறங்குச்சுன்னா அந்த சாபத்தை நீங்க முறியடிக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சார், ராகேல் எவ்வளவு அழகான பொண்ணு, எவ்வளவு நல்ல பிள்ளை. ஆமென். லாபானுடைய வீட்டிலிருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு தேவ மனுஷனாகிய யாக்கோப்புக்கு வாக்கப்படுகிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. யாருக்கு வாக்கப்படுறா? தேவ மனுஷனாகிய யாக்கோப்புக்கு வாக்கப்பட்ட அருமையான மகன். ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணவன். ஆமென். பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணவன், மறைஞ்சிருந்து பார்த்து கல்யாணம் பண்ணவன். ஆமென். இருட்டுல தெரியாம தாலி கட்டி திரும்பி 7 வருஷம் வெயிட் பண்ணி தாலி கட்டினவன். ஆமென். இந்த சம்சாரம் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைங்க. ஏன்னா வரும்போது ஒரு சொரூபத்தை எடுத்துட்டு வரா. நீ யாருடைய சம்சாரம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆபிரகாம் ஈசாக்கினுடைய வம்ச வழியில வரக்கூடிய ஒரு சந்ததி தலைமுறை. சார், உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு மதிப்புள்ள ஒரு பொசிஷன். ஆமென். வரும்போது என்னத்தை எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு சுரூபத்தை எடுத்துட்டு வந்து அதை போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. நீ லாபானை ஏமாற்ற முடிந்தது. ஆமென். யாக்கோப்பு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், அவன் சாக கடவன். அவளுடைய வாழ்க்கை முடிந்தது. பக்கத்துல கை கொட்டி சொல்லுங்க, அவளுடைய வாழ்க்கை முடிந்தது. 2 கண்ணு 2 திசையில் இருக்குது இந்த பாப்பாவுக்கு. யாருக்கு? லேயாளுக்கு. இது 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்குது. கொழு 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 கொழுன்னு தக்காளி போல மாதிரி இருக்குது. பொட்டுன்னு போயிடுச்சு. பக்கத்துல கை கொட்டி சொல்லு, ஐயோ பாவம். எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றோன்றது தான் முக்கியம். நீ வாக்கப்பட்டது ஒரு தேவ மனுஷனுக்கு, நீ வாக்கப்பட்டது ஒரு பரிசுத்தமானுக்கு, நீ வாக்கப்பட்டது ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு. உனக்கு சுரூபம் தேவையா? இன்னைக்கு இந்த விசுவாசிகள் இப்படிதான் இருக்காங்க. என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும், கல்யாணம்னு வரும்போது அதுல ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க வாழ்க்கையில. அது பாஸ்டர், இதெல்லாம் குடும்ப வழக்கம் பாஸ்டர். அல்லேலூயா. நேரம் பார்த்து நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி, ஆமென், ஜாதகம் பார்த்து என்னென்னலாம் பார்க்கணுமே எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி, ஆமென், அடிக்கிறான் பாரு அடி. கதவை சாத்திட்டு அந்த அம்மாவை அவன், ஆமென், பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லைன்னா உனக்கு எல்லா காலமும் கெட்ட காலம்தான். ஆமென். நல்ல காலம்னா இயேசுவை பின்தொடர்ந்தா உனக்கு எல்லா காலமும் நல்ல காலம் தான். பக்கத்துல கை கொடுத்து, அப்பா அப்பா நீ நல்லா இருக்கணும், 100 வயசு நல்லா இருக்கணும். மக, ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் பார்த்த, பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்த. ஆமென். இப்படி பண்ணா ஸ்லிம்மா இருக்கும். மம்மி தோசை வேண்டாம் மம்மி, பாதி தோசை தான் சாப்பிடும். நோ நோ மம்மி, ஏன்? ஸ்லிம்மா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், 100 வயசு நல்லா இருக்கணும், ஆயுசு பெருகணும்னா அப்பா அம்மாக்கு அடங்கு. அல்லேலூயா. நீங்களா கை தட்டிட்டீங்க. நம்ம என்ன பண்ணோம் சின்ன வயசுல? நம்ம பண்ணாததா? சார், இன்னைக்கு அப்பா அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் போன் பண்ணி, எப்பா தகப்பனே தாயே சந்தோஷம், என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண தவறுலாம் இதுதான், தெரியாம உன்னை கவனிக்கல, நல்லா உன்னை பார்த்துக்கல. ஒரு வேலை இருந்தாங்கன்னா போய் எதை நல்லா சாப்பிட வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சமாதானம் ஆயிடுங்க. நான் சொல்றேன், பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்.
ஹல்லேலூயா. சரி, இந்த சீக்கிரம் நிறைய பேருக்கு தெரியாது. பஸ் காலேஜுக்கு போனா வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு லைஃப். ஏன் இந்த ஷார்ட் பீரியட்ல டெத்? நான் ஸ்ரீலங்கால ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் எழும்பி கேட்டார், பாஸ்டர் கோயிலுக்கு போறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சர்ச்சில் ஊழியம் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா சின்ன வயசுல ஆக்சிடென்ட், டெத்து, மரணம் இதெல்லாம் நடக்குது ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அந்த போதகருக்கு சொன்ன பதில தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆமென். என்னன்னால நம்ம ஜெபிச்சோம், வீடு வேணும்னு ஜெபிச்சோம், காரு வேணும்னு ஜெபிச்சோம், நல்ல வாழ்க்கை வேணும்னு ஜெபிச்சோம், எல்லாத்துக்குமே ஜெபம் பண்ணோம். யாராவது ஒருத்தர் இந்த தாவீது ஜெபிச்சானே, அந்த ஜெபத்தை செஞ்சீங்களா? என்ன ஜெபம்? என்ன பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும்னு ஒரு ஜெபம் பண்ணானே, அந்த ஜெபத்தை நீங்களும் நானும் பண்ணமா? பண்ணல. அதுதான் அவுட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எதை கேட்கல? ஆயில கேட்கல, ஆயுச கேட்கல. பைபிள் சொல்லுது, தாவீது தீர்க்காயுள்ளவனாய், முதிர் வயதுள்ளவனாய், பரிபூரண ஆசீர்வாதத்தோடு மரித்தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பலத்தின் மிகுதியில 80 வயசு. 80 வயசு வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரும் உயிரோடு இருக்கணும். யாராவது பாதியில போனீங்க அப்புறம் நடக்கிறது வேற. ஆமென். You believe Jesus? You believe Jesus? You believe the word of God? பலத்தின் மிகுதியில் எவ்வளவு? பார்டர் லைன் எவ்வளவுங்க? எங்க உங்களை தான் கேட்கிறேன், பார்டர் லைன் எவ்வளவு? 80 வயசு. பக்கத்துல கை கொடுத்து சொல்ல, 80 வயசு. ஆமென். நோ ஹார்ட் அட்டாக், நோ கேன்சர், நோ டியூமர். ஆமென். அருமையான வெஸ்லி அப்பா, அவர் அரியலூர் வெஸ்லி, அவருடைய உங்களுக்கு தெரியும், நல்ல பாட்டு பாடுற தகப்பன். கொல்லேகால்ல நாங்கெல்லாம் மீட்டிங் போயிருந்தோம். கொல்லேகால்ல அவரும் பேசினார், நானும் பேசினேன். நைட்டு சாப்பிடும் போது தோசைக்கு சுகர் கேட்டார் அப்பா. அப்ப கேட்டார், தகப்பனே நீங்க இப்படி சுகர் கேட்கிறீங்களா ஐயா அப்படின்னு. அவர் சொன்னாரு, அவனை பவரை வாங்கினா சுகரை வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னார். யார தெரியுங்களா திட்டினாரு? நம்மளதான். இந்த தலைமுறை எல்லாம் எதை வாங்கி வச்சிருக்குது? சுகர். ஆனா ஆண்டவர் எதை வாங்க சொன்னாரு? பவரை வாங்க சொன்னாரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பவரை வாங்க. இன்னைக்கு காலையில ஒரு பெரிய பாஸ்டர் உட்கார்ந்து இருந்தார், சீனியர் பாஸ்டர். அவர் என்கிட்ட சொன்ன சாட்சி அதுதான். ஆமென். தம்பி, நான் முழங்கால முடக்கி ஜெபிப்பேன், எனக்கு எந்த நோயும் கிடையாது, நான் நல்லா இருக்கேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்படியே தடுமாறியாவது போயிடும் பரலோகத்துக்கு. ஆமென். சிலதுல பலனா இருக்கிற மாதிரி தெரியும், டப்புன்னு போயிடும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. எங்கெல்லாம் உனக்கு கீழ்ப்படியாம இருக்குது, அங்கெல்லாம் டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸ், பிசாசுனுடைய சாம்ராஜ்யம் உன்னுடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. மொபைல் பார்க்கிறது, போர்னோகிராஃபிக் சைட்ஸ் அடிக்ஷன். போர்னோகிராஃபிக்னா தெரியும், தவறான வீடியோக்கள், பாலான படங்கள், இதெல்லாம் பார்க்க கூட, இதெல்லாம் டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் சாட்டானிஸ்டினுடைய ட்ரிக். விசுவாசிகளுக்கு புரிய மாட்டேன். சில ஆபாச காட்சிகள், சில நடனங்கள், படங்கள், சில மூவிகள். அடிக்ஷன். ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், ஜாலிவுட், all will come to the end of death. எபிரேயர் 2:14 இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கிறது. The spirit of death. எத்தனை பிரசவ வார்டுல சர்ஜரி போனதுக்கு பிறகு வந்து டெலிவரன்ஸ் ஆயிருக்காங்க தெரியுங்களா? அந்த ஸ்பிரிட்டுக்கு சொல்லு கதறுது. என்னன்னு? எங்க பிடிச்சுன்னா சர்ஜரி வார்டுல, ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருந்தீங்களா ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் குளுக்கோஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க. ஆமென். full of demonic influence. நீங்க போய் உட்கார்ற இடம், வர்ற இடம், ஏறுற இடம், இறங்குற இடம், எல்லா இடமும் இந்த ஆவிகளுடைய உலகம் முழுசு யாருக்குள்ள இருக்குது? 1 யோவான் 5 யாரு சொல்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது.
இந்த பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா ஜெயமா வாழணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாம, கிறிஸ்துவனுடைய விடுதலை இல்லாம, அவருடைய மீட்பு இல்லாம நீங்கள் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. அடுத்து கவனிங்க, மூணாவது காரியம், பிறனுடைய எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. ஆமென். வெர்ஸ் நம்பர் ஆமென் 17. The third curse, ஏபால்ல நிக்கிறவங்களுக்கான third curse, false inheritance ன்னு சொல்லுவேன். தவறான சுதந்திரங்கள். பக்கத்துல கை கொடுத்து, தவறான சுதந்திரங்கள் அது இருக்கவே கூடாது. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து, என்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதும் உன்னுடையதா இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் உன்னோடது எனக்கு வேண்டாம். ஆஹா, இப்படி ஒரு கோட்பாடு இருக்கா சார்? ஆமா. இதுக்கு முன்னால எப்படி இருந்த? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்னோடதெல்லாம் என்னோடது, உன்னோடதும் என்னோடது, உங்க அப்பாவோடதும் என்னோடது, உங்க அண்ணன் தம்பி எல்லாரோடதும் என்னோடது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே என்னோடது. அட, சைட்ல இடம் பிடிக்கிறாரு, டேப்பு பிடிக்கிறாரு, ஒன்னுல ஒரு அரை அடி தான் அப்படி பிடிப்பார் இழுத்து. ஆமென். தவறான சுதந்திரங்கள், உனக்கு தகுதி இல்லாத, இதுதான் இன்னைக்கு காலையில லஸ்ட் இச்சை அடக்கம்னு பேசினேன். உனக்கு ஏற்புடையதல்லாத, உன்னுடைய உரிமை கோர முடியாத இடத்துல நீ எதிர்பார்க்கிற சுதந்திரத்துக்கு பெயர் லஸ்ட். இது எந்த சாபத்துக்கு கீழே வருது? இச்சை அடக்கம் என்கிறதான ஒரு காரியம், அந்த ஃப்ரூட் இல்லாதனால வந்த சாபம். ஃபால்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கவே கூடாது சார். யாருடைய பொருள் மேலேயும் ஆசை வரக்கூடாது. பக்கத்தில் கை கொடு சொல்லி, எந்த பொருள் மேலேயும் எது மேலேயும் ஆசை வரக்கூடாது. எனக்கு அதுக்கு அதான் இப்ப ஒண்ணு இல்லை. நான் இந்த தண்ணி குடிக்கிறேன், இந்த தண்ணி பாட்டில் என்னோடது. ஆமென். நான் இன்னைக்கு PhD படித்து முடித்து ஒரு போதகரா இருக்கிறேன். ஆமென். ரொம்ப லேட்டா தான் படித்தேன். நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யூனிவர்சிட்டியில எக்ஸாமுக்கு போவேன். அப்ப எனக்கு கரெக்டா ஒரு 40-45 வயதுக்குள்ள இருக்கும். அப்ப அங்க போறதுல சீனியரா இருப்பேன். இந்த காலேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப மோசமான பிள்ளைங்க. எக்ஸாம் எழுதிட்டு பார்த்தா தண்ணி பாட்டில் இருக்காது. எடுத்துருங்க, தைரியமா எடுத்துருங்க. சரி, பாவம் ஏதோ குடிக்குதுன்னு பார்த்தா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு போகும்போது பாட்டில தூக்கி குப்பையில வீசிட்டு போயிருங்க. ஆமென். 200 ரூபா இருக்கும் இந்த பாட்டில். நான் போய் திருப்பி எடுத்துட்டு வருவேன். என்ன அங்கிள் கேட்க மாட்டாங்க. ஆமென். அப்போ சின்ன பிள்ளைங்க நான் என்ன பண்ணுவேன், மன்னிச்சுட்டு விட்டுருவேன். சரி, பாவம் போகட்டும் அப்படின்னு. சார், அதை எடுத்து குடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, ஆனா அதை எடுத்துட்டு போகிறதுக்கான உரிமை உனக்கு இல்லை. எத்தனை கன்வென்ஷன்ல நான் செருப்பு தொலைச்சிருக்கேன் தெரியுமா? அக்கா தெரியுமா உங்களுக்கு? 25 வருஷம் கன்வென்ஷன் பிரசங்கியார். பல கன்வென்ஷன் முடிச்சு வெறுங்கால சேர்ந்திருக்கேன் உங்க ஊருக்கு. இப்போ நார்த் இந்தியா போயிருந்தேன். நார்த் இந்தியால திடீர்னு பார்த்தா செருப்பை காணோம். ஈவினிங் மீட்டிங், என் மனைவி 3000 ரூபாய் கொடுத்து, என் கால் கொஞ்சம் வெயிட்டா இருக்கனால, நான் கொஞ்சம் வெயிட்டா தானே இருக்கேன், உண்மையை தானே சொல்லணும், நல்ல புசு புசுன்னு இருக்கிற மாதிரி ஒரு செருப்பை வாங்கி கொடுத்தா. காணோம், செருப்பை காணோம். ஒரு வாரமா தேடுறோம், கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனா அங்க ஒரு பிரதர் சும்மா ஜாலியா போட்டுட்டு செருப்பை போட்டுட்டு நிக்கிறார். அப்ப அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன், ஐயா இத பாருங்க, அந்த செருப்பு என்னோடது தான், நல்லா பார்த்து சொல்லுங்க தம்பி. ஆமா, அதுதான் என்னோடது தான் அப்படி. அப்புறம் மெல்லமா அவர்கிட்ட கேட்டேன், நானு கடன் வாங்கி போட்டுட்டு போயிருக்கேன் செருப்பை மீட்டிங்க்கு, அவரு சொந்த செருப்பு மாதிரி போட்டு நிக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இத்தனைக்கு அவர் யார் தெரியுமா? ஊழியம் பண்றவர். அவர்கிட்ட இந்தியில எனக்கு பேச தெரியல. அவர்கிட்ட சரி அப்புறமா வாங்கிக்கலாம் பசு, பாவம் அவர் எனக்கு மனசு கேட்கல, வாங்கிட்டு அவர் வெறுங்கால போவாரேன்னு அப்புறம் நாளைக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்றாரு தைரியமா. சார், தவறான சுதந்திரங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, தவறான சுதந்திரங்கள். இந்த தவறான சுதந்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, ஆனா இருந்திருக்கு. சார், இன்னைக்கு ஏன் சார் இடம் வாங்கினீங்க, வீடு கட்ட முடியல? ஏன் சார் உங்க இடம் இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு நிக்குது? எதனால சார் உங்க கட்டடம் பாதியில நிக்குது? இன்னைக்கு நான் சொல்றேன், சிவில் சம்பந்தமான கேஸ்.
இடம் சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான தகராறுகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த கர்ஸ் ஆபரேட் ஆகாம உங்க வாழ்க்கையில வர வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு அப்படி சிவில் ப்ராப்ளம், லேண்ட் ப்ராப்ளம், வீடு ப்ராப்ளம், கட்டட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கலாத்தியர் 3:13 சொல்லி, ஆண்டவரே இந்த ஃபால்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், தவறான சுதந்திரத்தினால் எங்கள் தலைமுறையில் வந்த சாபங்களை உடைக்கிறோம் என்று சொல்லி ஜெபிங்க. ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ரிலீஸ் ஆகுதா இல்லையா பாருங்க. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வருதா இல்லையா பாருங்க. வரும். ஆமென். ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆமென். வரும். எப்படி வராம போகும்? வரும். அவனே வந்து அந்த கேஸ டிஸ்பியூட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவனே போவான். மூணாவது அடுத்த காரியத்துக்குள்ள வரும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்கைடன்ஸ், தவறான வழி நடத்துதல். பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளியை தவறாக நடத்துவது என்பது சாபத்துக்குரியது. ஏபால் மலையில இருக்கிறவங்க செஞ்ச சாபங்கள். தவறான வழி நடத்துது, ஃபால்ஸ் கைடன்ஸ். இதுல இன்க்ளூடிங் பாஸ்டர், எங்களையும் சேர்த்துக்கிறோம். ஊழியர்களுக்கும் சேர்த்து, விசுவாசிகளுக்கும் சேர்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து. என்னுடைய வார்த்தையால, சொல்லால, செயலால ஒருவர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனால், தவறி போனால், விழுந்து போனால், அந்த சாபம், அந்த இரத்த பலி என்பது நம்முடைய தலைமுறைகளுக்கு மேல நிற்கும். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, யாரையுமே மிஸ்கைடன்ஸ் பண்ணக்கூடாது. ஆமென். யாரையுமே மிஸ்கைடன்ஸ் பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் என்ன பார்த்து ஒருத்தர் கெட்டு போயிடக்கூடாது. என்ன பார்த்து ஒருத்தர் வழி விலகி போயிடக்கூடாது. நடக்குதா? நடந்திருக்கு. சென்னையில ஒரு பாப்பா, நல்ல அருமையான சகோதரி. அந்த சகோதரி நல்லா படித்தவங்க, பெரிய குடும்பம், நல்ல வசதி. ஆனா ட்ரெஸ்ஸிங் சரி இருக்காது. ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப ஒரு ஷார்ட்டா ஒரு பனியனை போட்டுட்டு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட போட்டுட்டு, அன்னைக்கே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த நெயில் பாலிஷ், அதுக்கு தகுந்த பவுடரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஐப்ரோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன காஸ்மெட்டிக், 10,000 ரூபாய் செலவு பண்ணுவா ஒரு நாளைக்கு ஒரு முறை ட்ரெஸ் பண்றதுக்கு. இப்படிப்பட்ட பிள்ளை. அவளை நான் அண்ணா நகர்ல பாக்குறேன். அவங்க அம்மா என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போ பாஸ்டர், சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அவகிட்ட சொல்றேன், மக இப்படி இருக்காத, இது நல்லதுக்கு இல்ல. அம்மா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அவ சொல்றா, சென்னையில நான் நடந்தனா என்னை திரும்பி பார்க்காதவனே இருக்கக்கூடாது. என்ன லட்சியம்? அவனுக்கு பெருசா ஹவார்டு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும். பாம் அதையும் ட்ரம்ப் நிறுத்திட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமென். இல்ல, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய லாயர் ஆகணும், பெரிய என்ஜினியர் ஆகணும். எவனுக்கு என்னென்னமோ லட்சியம். நம்ம பிள்ளைக்கு என்ன லட்சியம்? அடுத்தவன் எல்லாம் போறவன்லாம் நம்மளை திரும்பி பார்க்கணும். This is called the misguidance. உன்னால ஒரு வாலிபன் இடரக்கூடாது. ஆனா வாலிப பிள்ளைங்க சொல்றது, அவன் என்ன பார்க்கறான், அவன் நேரா பார்த்துட்டு போக வேண்டியதானே. அல்லேலூயா. ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்பும். பசங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்பும். ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் வர்ற வரைக்கும் அந்த ஆட்டுக்கு தெரியாது இவன் நம்மளை வெட்ட போறான், பலியிட போறான். சார், வசனத்தின்படி வழி தப்பி திரிய பண்ணுவது ஒரு ஃபால்ஸ் உபதேசம். நிறைய குடும்பம் விளங்காம போயிடுச்சுங்க. நிறைய குடும்பங்கள் என்னன்னா மிஸ்கைடன்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு தெரியலன்னா அமைதியா இருக்க மாட்டாங்க. தெரியாதது பரவாயில்ல, புட்டு அடி போட்டும். ஆமென்.
ஒருத்தர் இப்படியா பிரசங்கம் பண்றாரு. ஆமென். என்னன்னு பிரசங்கம் பண்றா? பழைய ஏற்பாட்டு காலத்துல பெண்கள் பிள்ளையை பெற்றாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்கள் பிள்ளையை பெற்றார்கள் அப்படி. ஆமென். இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான். நியூ டெஸ்ட்மென்ட்ல மத்தேயுல இருக்குல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சிரிக்கிறீங்க பாருங்க நீங்களே. அப்படியே சுருட்டி விட வேண்டியதுதான், அப்படியே அடிக்க வேண்டியதுதான். 10 11. ஐயாமார்கள் அம்மாமார்கள் பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, யாருமே உன்னை பார்த்து மிஸ்கைடன்ஸ் ஆகவே கூடாது. ஆனா இது நம்ம தலைமுறையில நடந்திருக்குமா? நடந்திருக்கும். இந்த மிஸ்கைடன்ஸ் நிமித்தமா தான் இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியாம தவறான உபதேசங்களை போய் உட்கார்ந்து இருக்குது. ஆமென். நான் பேர் சொல்ல விரும்பல. சென்னையில ஒரு ப்ரொஃபசர் ஃபேமிலி என்கிட்ட வந்துச்சு. சுத்தமா ஞாபக சக்தி இல்லை, எல்லாம் மறந்துட்டாரு, ஒண்ணுமே இல்லை அவருக்கு. மனைவி யாரு பிள்ளைங்க யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ், குறிப்பிட்ட ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துறேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் அவர் செய்தது நிமித்தம் அந்த சக்தியை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரேன்னு சொல்லி கடைசியில் என்ன ஆயிடுச்சு? மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ஆமென். இந்த கர்ஸை பிரேக் பண்ணாதான் அந்த சாபம் உடையும். ஒன்றும் பண்ணல. இந்த தலைமுறையில இருந்த மிஸ்கைடன்ஸ், மிஸ்லீடிங் மூலமா வந்த சாபங்களை எல்லாம் கலாத்தியர் 3:13 படி எராடிகேட் பண்ணி ஜெபம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா டெலிவரன்ஸ் ஆயிட்டாரு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்து அன்ஜஸ்டிஃபிகேஷன், அநீதி. காலையில பேசும்போது சொன்ன அநீதி எல்லாம் பாவம். யார் பாவம்னு கத்துனது? கரெக்டா கத்துனீங்க. ஆமென். அநீதி எல்லாம் பாவம். ஆல் அன்ரைச்சஸ்னஸ். கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பரதேசி திக்கற்றவன் விதவை. நோட் பண்ணிக்கங்க. பரதேசி திக்கற்றவன் விதவை என்னால பாதிக்கப்படக்கூடாது. ஆமென். எந்த பரதேசியும், பரதேசினா வீடு வாசல் இல்லாத யாரா இருந்தாலும் சரி, என்னால பாதிக்கப்படக்கூடாது. முடிஞ்சா பிச்சை போடுறீங்களா போடுங்க, உதவி பண்றீங்களா பண்ணுங்க. போட்ட பிச்சையை தட்டுல இருந்து திரும்பி எடுக்காதீங்க. ஒரு விதவை எந்த இடத்துலயும் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா ரொம்ப கவனமா மூவ் பண்ணணும். ஏன்னா அது சாபத்துக்குரியதுல வந்துடும். அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இருந்தா நல்லது. அல்லேலூயா. திக்கற்றோர் விதவைகள் பரதேசி, யாரும் இல்லாத அனாதைகள், இவங்க மேல எல்லாம் ஒரு கர்ட்டசி, இவங்க மேல எல்லாம் ஒரு அன்பு, இவங்க மேல எல்லாம் ஒரு மனது இருக்கும். சிலர்லாம் காலிலே எட்டி உதைப்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. ஆமென். 25 பைசா போடுவார். எத்தனை போடுவாரு? 25 பைசா தான் அந்த பிச்சைக்காரனுக்கு தட்டுல போடுவார். போட்டுட்டு நல்லாரு. எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆமென். எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏழை கடன் கேட்டு வருமா உங்ககிட்ட, சார் ஒரு 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வச்சிருப்பீங்க, ஆனா கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தேவை இருக்கும், அது சந்தோஷம். ஆனா மனசார கொடுக்கறதுக்கான விருப்பமே ஒரு சிலருக்கு இருக்காது. இல்லவே இல்லை. நானே இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன், நானே இப்பதான் மொபைல் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், ஜிபேல ஏதாவது வருமானு அப்படின்றாரு. ஆனா எனக்கு இது தேவைக்கான பணம், அவர்களுக்கு அது உயிர். பசி, ஒருவேளை பசி, பக்கத்துல கை கொடுத்து, ஒருவேளை பசி, ஒருவேளை சாப்பாடு, அது அவனுடைய உயிர். பசியுடைய வலிமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பசி ஒரு மனிதனை எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிடும். ஆமென். அதனாலதான் நான் எப்பவுமே இறங்கின உடனே எங்க யார் காசு கேட்டாலும் நின்று இறங்கி ஏதாவது ஒன்று பொருளாது வாங்கி கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்புறது. அப்போ திக்கற்றோர் மேல இருக்கிற அந்த கரிசனை இன்னைக்கு இருக்கா நம்ம கிட்ட? இல்ல. நம்முடைய முற்பதாக்கள் காலத்துல இருந்துச்சா? இல்ல. சாபம், குடும்பத்துக்கு மேல சாபம். இது நிமித்தம் வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு யங் விடோஸ், சபைகள்ல யங் விடோஸ் உருவாகிறதுக்கான காரணம். சபையில இன்னைக்கு
அந்த பரதேசிகளை போல தொழிலை இழந்து, சொத்துக்களை இழந்து, நன்மைகளை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, முற்பதாக்கள் காலத்திலிருந்து வருகிறதான திக்கற்றோர் விதவைகள் பரதேசிகள் நிமித்தம் அந்த சாபம். இதை பிரேக் பண்ணுங்க. இது பிரேக் பண்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. மாசத்துல ஒரு முறையோ 2 முறையோ கையில கிடைக்கிற காசுல ஒரு பங்கை எடுத்து வச்சு ஏழைகளுக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, 4 பேரை படிக்க வைங்க, 4 பேரை உயர்ந்த எல்லைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா வரணும், இல்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இயேசு சுகமளிக்கிறார். ஊழியங்கள் 25 வருடங்கள். இந்த ஊழியத்தின் பாதையில் நான் சொல்லுவேன், பட்டுக்கோட்டையில் எனக்கு என்ன இருக்குது, மெடிக்கல் கேம்ப் நடத்தணும்னு போறோம், பட்டுக்கோட்டைக்கு போறோம், செலவு பண்ணி போறோம், ஒரு டீமை வர வைக்கிறோம், 500 பேருக்கு மேல மக்களை எதிர்பார்க்கிறோம், அத்தனை பேருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான அத்தனை மெட்டீரியல் பொருட்கள் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம். எதுக்காக? திக்கற்றோர் விதவைகள் அல்லது பரதேசிகளுடைய நிமித்தம் அந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்கு ஒரே வழி, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், உதாரத்துவமாய் செய்கிறவன் செழிப்பான். உங்க செழிப்பு அதுல தான் இருக்குது. அல்லேலூயா. ஏபார்ல நிக்கிறவங்களுக்கு தான் இது சொல்றாரு. ஆமென். அடுத்து சொல்றாரு அடல்டரி, இம்மாரலிட்டி, விபச்சாரம். விபச்சாரத்தை 3 டிவிஷனா பிரிச்சுட்டார். 1 சகோதரி ஸ்தானம், இன்னொன்னு தாய் ஸ்தானம், இன்னொன்னு மிருக ஜீவன். மோசே தெளிவா எழுதுறார். 3 டிவிஷனா பிரித்து 3 டிவிஷனா எழுதுறாரு. ஆமென். இங்க ரூபன் மேல வந்த சாபம் என்ன? ரூபன் பேர் அந்த கோத்திரத்து அட்டவணையிலிருந்து விலகி போனதுக்கு காரணம் என்ன? தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை தீட்டுப்படுத்தினது. She is your mother. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்கள் சைடுல கரங்களை உயர்த்துங்க. என் மனைவியே எனக்கு மனைவி, என் மனைவி என்று வேறொருவரும் எனக்கு மனைவி இல்லை. ஏன் சார் சொல்ல வரமாட்டேன் வாயி? ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் புருஷனே எனக்கு புருஷன், என் புருஷன் என்று வேறொருவரையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? ஒரு நாள் ஃபாரின்ல போய் உட்கார்றேன், பிளைட் விட்டு இறங்கி, அப்பதான் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு 2 சகோதரிங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. பாஸ்ட் அவங்க வீட்டுல என்ன தங்கறதுக்கு ரூமை போட்டு கொடுத்துட்டாரு. என்ன நினைச்சு போட்டாருன்னு தெரியல, என்ன கொண்டு போய் அங்க தங்க வச்சுட்டாங்க. KFCல இருந்து நைட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் சாப்பிடுறாங்க. நானும் உட்கார்ந்து சாப்பிடுறேன். சாப்பிடும்போது சொல்றேன், என் புருஷனே எனக்கு புருஷன், ஆமென், என் மனைவியே எனக்கு மனைவி என்று சொல்லி நான் அந்த சிக்கனை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். இதை நான் ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு, அருமையான சகோதரி, சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாங்க. சரி, நான் நினைச்சேன் ஏதோ ப்ராப்ளம் போல போய் படுத்துக்கிட்டுன்னு விட்டுட்டேன். ஆமென். நைட்டு 2 மணிக்கு அந்த சகோதரி கதவை திட்டுறாங்க. என்னன்னு கேட்கிறேன். கதவை திறந்த சகோதரி, என்ன பாஸ்டர், என்னால தூங்க முடியல. ஏன் தூங்க முடியல? நேற்று நைட்டு நீங்க டைனிங் டேபிள் உட்கார்ந்து சொன்ன வார்த்தை, என் புருஷனே எனக்கு புருஷன். முதல் பிரமாணம், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உனக்கு தேவன், அவரை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இல்லை. அதேதான், என் புருஷனே எனக்கு புருஷன். ஆமென். இந்த வார்த்தை அந்த அம்மாக்கு வலிச்சிருக்குது. சின்ன பொண்ணு, அருமையா கல்யாணமாய், சின்ன பையன், 3 வயசு 4 வயசு தான் இருக்கும் குட்டி பையனுக்கு. பெரிய பணக்கார குடும்பம், பல கோடிகள், வீடே பல கோடிகள், அவ்வளவு பெரிய வீடு, சொத்து. என்னன்னு கேட்டா, இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, இந்த புருஷனோட சரியான வாழ்க்கை இல்ல, புருஷனுக்கு பல தொடர்புகள். இந்த பெண்ணை அடித்து துன்பப்படுத்தி பப்புக்கு கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு இந்த பெண்ணை பாலாக்கி சீரழித்திருக்கான் மனுஷன். இது நிமித்தம் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குது, இந்த புருஷனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனோட லவ் ஆயிடுச்சு, அவனோட லிவ் டுகெதர் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நாளைக்கு காலையில விடிந்தால் 8:30க்கு ஃபிளைட். எதுக்கு தெரியுமா? புருஷனுக்கு பை பாய் காட்டிட்டு
இந்த வேற ஒரு ஆணோடு குழந்தையும் விட்டுட்டு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு, கனடாக்கு தப்பிச்சு போகிறதுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு, எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. 8:30க்கு அவ ஏர்போர்ட்ல இருக்கணும். புருஷனுக்கு தெரியாது. நிறைய புருஷன்மாருக்கு அப்பாவிங்க அடிக்க மட்டும்தான் தெரியும், அறிவே கிடையாது. அதான் 10 மணி ஆச்சுன்னா வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. மனைவி என்ன யோசிக்கிறான் கண்டுபிடிச்ச ஆம்பளைங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. என் மனைவி என்ன யோசிக்கிறான் உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்ற ஆம்பளைங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஒரே ஒருத்தர் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. விமன் சைக்காலஜி படி women can identify the situation, சூழ்நிலைகளை சரியா பகுத்தறிய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் அந்த வர்க்கத்துல தான் இருக்கேன். மனைவி என்ன யோசிக்குதுன்னு பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டு முழுசா தெரிஞ்சு. ஆனா உங்களுக்கு தெரியுமா மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா? சிரிக்கிறார். அவர் கீபோர்டு வச்சிருக்கிறத பார்க்க எனக்கு ஆசை. ட்ரைட்டான் வச்சிருக்கிறார், ட்ரைட்டான் லீ இல்லைங்களா? ஆமென். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச கீபோர்டு வச்சிருக்காரு. நல்ல மியூசிஷியனு, பாட ஆசை தான் பிரதர். நான் சிங்கர், நான் மியூசிஷியனு. ஆனா இந்த மக்கள் பண்ற அக்கிரமத்தினால எனக்கு பாட்டே வரமாட்டேங்குது, பிரசங்கம் மட்டும்தான் வரும் போற இடத்துல எல்லாம். நான் மியூசிஷியனுங்க, ஆர்கெஸ்ட்ரால இருந்து ரட்சிக்கப்பட்ட லீட் கிட்டாரிஸ்ட். நான் லீடு, ரிதம், பாஸ் 3 வாசிக்கிற கிட்டாரிஸ்ட். சினிஃபீல்டு வரைக்கும் போய் வாசிச்சுட்டு வந்தேன். ஆமென். எல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் இயேசு தான் தெய்வம்னு அறிஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தேன். ஹல்லேலூயா. சார் இதுக்கெல்லாம் கை தட்டுனீங்களே, வைஃபை புரிஞ்சுக்கிட்டவங்க சார். நான் சார் ஃபெயில் ஆயிட்டீங்களா சார், எக்ஸாம் அவுட் சார். என்ன யோசிக்கிறானே தெரியல. இப்பதான் சிரிச்சா அதுக்குள்ள பார்த்தா அப்படியே வெகுண்டு எழுந்து அப்படியே சுடுதண்ணி மாதிரி தளதளன்னு கொதிக்கிறான். இப்பதான் சோஃபால உட்கார்ந்துருச்சு, அடுத்த செகண்ட் பார்த்தா முருங்கை மரத்துல உட்கார்ந்துருக்கு. சார் ஒரு வைஃப் எதுக்கு கோவிச்சுக்குச்சின்னு கண்டுபிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? ரொம்ப நேரம் தெரியாதுங்க, பேசுனா பேச்சு வராது. ஏம்மா என்ன போ நல்லா இருக்கியா? ஏன் அது ஒண்ணுதான் இருக்குது. இப்போ அது பேசுறதுக்கெல்லாம் பதில் சும்மா அப்படியே சூடான பதில் வரும். அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் எது சொன்னாலும் அதுக்கு ஏடாகுடமான பதில். இந்த பொம்பளை எதுக்கு கோவிச்சுக்குச்சுன்னே தெரியாது. அதை தெரியறதுக்கே இவருக்கு 5 நாள் ஆகும். மண்டைய உடைச்சு யோசிச்சு ஓஹோ. அதே மாதிரி பெண்கள் கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. விஷயத்தை மறைச்சிட்டு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியும் நீங்க எங்க போனீங்க, யாரு கூட பேசுனீங்க, எல்லாமே தெரியும். அப்புறம் ரொம்ப வேலையா இன்னைக்கு, ரொம்ப டயர்டா இருக்கா, இந்தாங்க காஃபி குடிங்க. அப்புறம் எங்க போனீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க சில விஷயத்த. அப்படியா, சரி இருங்க நான் தோசை சுட்டுட்டு வந்தேன். தோசை சுட்டுட்டு வந்து உட்கார்ந்து என்ன தெரியுமா சொல்லும்? அப்புறம் எங்க போனீங்க. இந்த சிபிசிஐடி விசாரணை, நான் என்ன சொல்றேன்னா, இந்த அமலாக்கத்துறை, சிபிசிஐடி, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே எங்க அம்மாமார்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துடணும்னு நானே இப்ப ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா பக்கா இன்வெஸ்டிகேஷன். ஒரு ஆம்பளையோட மொழியில அந்த முழிக்கிற அந்த மொழி, அந்த முட்டை கண்ணு திரும்புது பாரு, அதை வச்சு சொல்லிடுவா நல்ல வைப்பு நம்ம ஆம்பளை எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. That much of the anointing. Great. Sir, adultery is the root cause of the curse. ஏபால்ல உன்னை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறதுக்கு காரணம் இந்த லஸ்ட். அது தாய் ஸ்தானமா இருக்கலாம், சகோதரி ஸ்தானமா இருக்கலாம், அல்லது அது மிருக ஸ்தானமா இருக்கலாம். எந்த இடத்திலையுமே நீ என்ன பண்ணிருக்க கூடாது, கிராஸ் ஆகக்கூடாது. நம்ம ஃபேமிலியில முற்புதாக்கள் செஞ்சிருப்பாங்க, திருமணத்தை தடை பண்ணிருப்பாங்க, டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. 10 வருஷம் கழிச்சு வந்து சொல்றாரு, மாமா சொல்றாரு, உன் அத்தை கருப்பா இருக்கிறாருடா அப்படின்னு. எத்தனை வருஷம் கழிச்சு? நீ எங்க பார்த்து கல்யாணம் பண்ண நான் திருப்பி கேட்டேன். நீ எங்கேயா பார்த்து பண்ண? 10 வருஷம் கழிச்சு தான் தெரியுது, அம்மா கருப்பா இருக்குது, குள்ளமா இருக்குது, பல்லு நீட்டி இருக்குது,
10 வருஷம் கழிச்சுதான் வைஃபுக்கு தெரியுது புருஷனுக்கு தலையில முடியெல்லாம் கொட்டிருச்சு. ஆமென். இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா எவன் தலையில தான் முடி இருக்கும்? யாருக்குமே முடி இருக்கா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ஆமென். நீங்க போய் மெடிக்கல் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் ஏகப்பட்ட வியாதிகள் ஸ்டிமுலேட் ஆகுது பாடிக்குள்ள. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருந்து எல்லாமே. ஏன் பிரெக்னன்சி வர மாட்டேங்குது? பொண்ணு நல்லா இருக்கு, பையனும் நல்லா இருக்கு. ஏன் பிரெக்னன்சில குழந்தை பாக்கியம் இல்ல? ஸ்ட்ரெஸ். அந்த புருஷன் மனைவி 2 பேர் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஜெபித்து அடல்ட்ரிய துரத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. வைஃப் தான் பெஸ்ட் மெடிசன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வைஃப் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் அடல்ட்ரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் காலையிலேயே கேட்டேன், உங்களில் கணவர்மார்களுக்கு எத்தனை பேருக்கு மனைவி கனவுல வரான்னு கேட்டேன். இப்பவும் கேட்கிறேன், டெய்லி அல்லது வாரத்துல ஒரு முறையாவது என் மனைவி என் கனவுல வந்துருவாயா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்தி கொஞ்சம் அசைச்சு காட்டுங்கோ. அதியா என் மனைவியை தவிர மற்றவங்க எல்லாம் வராங்க. அப்ப கேள்வி வருது இல்ல, நைட்டு பேய கண்டு பயந்த மாதிரி அது துடிச்சு புடிச்சு வந்திருக்கிறான். ஒசூர்ல ஒரு குடும்பங்க, ஒசூர்ல ஒரு குடும்பம் கவுன்சிலிங் டெலிவரன்ஸ்க்காக வந்துச்சு. என்னன்னு கேட்டேன், பேய் எங்க வீட்டுல ஒலாவுது. அப்படியா? எப்படி ஒலாவுது? ஐயோ ஏன் கேக்குறீங்க, பாத்ரூமுக்கு போகுது, கிச்சனுக்கு போகுது, பெட்ரூமுக்கு வருது. அந்த ஐயா நல்ல வயசானவர். சரி வாங்க ஜெபிக்கலாம். என்ன நடந்துச்சு பாத்தீங்களா நீங்க? ஆமா பாத்து. எப்படி இருக்கு? நைட்டி போட்டு இருந்துச்சுன்றாரு. மேக்ஸி போட்டா மிஸ்ஸி, வேட்டியை தூக்கி மேல அல்லது லுங்கியை தூக்கி மேல கட்டினா கேரளா, சுடிதார் ஏதாவது போட்டுட்டு வந்துருந்துச்சு, டாப் கொஞ்சம் சின்னதா போட்டு இருந்துச்சுன்னா அது நார்த் இந்தியா. இல்ல இந்த மாதிரி சாரி கட்டிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்ல. பேய் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நைட்டி போட்டு இருந்துச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு பைபிள் ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் தேடி பாக்குறேன், நைட்டி போட்ட பிசாசை நான் பார்த்ததே இல்லை. உடனே பாட்டி இன்ட்ராக்ட் பண்ணது என்னைய நிறுத்துது. கொஞ்சம் நில்லு தம்பி, ஜெபிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் நில்லு. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு சுகர் இருக்குது, நான் தான் வீட்டுல நடப்பேன், நைட்டெல்லாம் நடப்பேன், சுடு தண்ணி போடுவேன், அப்புறம் போவேன், வீட்டுக்கு வருவேன். நைட்டு எப்ப பார்த்தாலும் இந்த ஆளு என்ன பார்த்து தான் அலறது. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை சமாதானம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, அபார்ஷன், சில விதமான மரணம், அதாவது பிரசவத்தில் வரக்கூடிய டெத்து அல்லது பிரசவத்தில் பிறக்கிற குழந்தை ஊனம், இதெல்லாம் அடல்ட்ரியில, ஐடாலட்ரிக்கு அடுத்தது அடல்ட்ரியில வரக்கூடிய மிக முக்கியமான சாபம். இதெல்லாம் உங்க குடும்பத்துல வருது அப்படின்னா கலாத்தியர் 3:13 படி அடல்ட்ரி கர்ஸ இயேசுவின் நாமத்துல அதை எராடிகேட் பண்ணணும். நீங்க தான் பண்ணணும். பாஸ்டர் அமுல்ராஜ் எனக்காக ஜெபிப்பார். இல்ல இந்த கதையில இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டேன் நான். ஆமென். சார் உங்க பசிக்கு நீங்க சாப்பிடணும், உங்க விடுதலைக்கு நீங்க ஜெபிக்கணும், நீங்க எழும்பணும். அப்பதான் தேசத்துல மறுரூபத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்குங்க. பாஸ்டர் இன்று இரவு எனக்காக நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போயிடுங்க. போக மாட்டீங்களே. வீட்டுல போனா வரணும் இல்ல, இட்லி தட்டுல வரணும் இல்ல, தோசை தட்டுல வரணும் இல்ல. அதுல பொடி தோசை இருக்குது, அதுல மசாலா தோசை இருக்குது, ரவா தோசை இருக்குது. சாப்பிட்றதுல எத்தனை உணர்த்தி நமக்கு. சார் இன்னைக்கு திரும்ப சொல்றேன், அடல்ட்ரி சாபம் இருக்கும் போது மேரேஜ் டிஸ்பியூஷன், அதாவது திருமண பந்தங்கள், சம்பந்தங்கள், டிவோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி மின்மை, இது எல்லாத்துக்கும் பேசிக் மூல காரணம் இந்த ஏபால் மலையில சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம். இதை உடைக்கிறது தான் கலாத்தியர் 3:13 வேலை. இயேசு பூமிக்கு வந்தது இந்த நியாயப்பிரமாண சாபங்களை முறியடிக்க தான் வந்தார். இயேசு 2000 வருஷம் கழிச்சும் நான் சாபத்தில் இருக்கிறேன், காரணம் அது இயேசு கிறிஸ்துவினால் அல்ல, என்னுடைய தவறு. என்ன நான் ஏற்றுக்கொள்ள விதத்தில் ஏற்றுக்கொள்ளல. ஆமென். அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்தது 24. ஆமென். 24. அல்லேலூயா. அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கொலை செய்தல், மர்டரர்.
curse. புதிய ஏற்பாட்டில் என்ன சாபம் இருக்கு தெரியுங்களா? தன் சகோதரனை பகைக்கிறவன். பாத்தீங்களா? ஒரு கொலை செஞ்சவனெல்லாம் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். டெய்லி அனுதினமும் 10 கொலை 20 கொலை செஞ்சவன்லாம் அல்லேலூயா துதி மகிமை அப்படின்னு சபையில் உட்கார்ந்து பாடிட்டு இருக்கிறோம். பக்கத்துல கை கொடு சொல்லு. மனுஷ கொலை பாதகன் யாரு? தான் சகோதரனை நேசிக்காதவன், அன்பு செய்யாதவன். அல்லேலூயா. சார், இன்னும் பிரதர்ஸோட ஒப்புரவாகல, இன்னும் குடும்பத்துல ஒப்புரவாகல, அண்ணன் தங்கச்சி இன்னும் பேசிக்கல, அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டேன்றீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச மாட்டேன்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமா இருக்கீங்க. அவன் தொழில் பண்றான், நீங்களும் தொழில் பண்றீங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு மன சங்கடம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு மன சஞ்சலம் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ரீசன். மர்டரர் அப்படின்றது கொலை செய்யவே கூடாது. ஒரு ஐயா வந்து என்கிட்ட ஜெபத்துக்கு வந்தார். ரொம்ப துக்கத்தோட கண்ணீரோடு வந்தார். என்னன்னா, சின்ன வயசு பையன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அந்த ஐயாவுக்கு நான் ஜெபிக்கிறேன் விடுதலைக்காக. அந்த ஆவி போவே மாட்டேங்குது. என்ன ஆண்டவரே இந்த ஆவி போக மாட்டேங்குது, எதனால ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொல்றார், இவர் மேல இரத்த கரை இருக்கிறது. என்ன இரத்த கரை? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால தன் தங்கச்சிய வீட்டுல கோபத்துல வந்து நெஞ்சு மேல உதைச்சிருக்கிறார். அந்த இடத்துல அந்த பெண் செத்து போனால் யோசித்து பாருங்கள். அதனுடைய பிரதிபலன் எங்க வருது? அவருடைய பிள்ளை நெஞ்சில ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்து கிடக்கிறான். கதறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாபத்தின் நிமித்தம் இந்த சாபம் வந்தது. கோபப்பட்டு நம்ம யாரையும் டக்குன்னு அடிச்சிருவோம், கோபப்பட்டுருவோம். சார், நீங்க இப்போ தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க யாரையும் கொல்லவே இல்லை சார். உங்க வார்த்தை அவன் இருதயத்தை காயப்படுத்தி நீங்க திட்டிட்டீங்க. அவன் போய் தூக்கு போட்டு தொங்கிட்டான். இந்த சாபம் யார் மேல வரும்? சார், நான் கத்தி எடுத்து குத்தல, வார்த்தையாலேயே கொண்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேரை நம்ம வார்த்தையால சாகடிக்கிறோம். இட் இஸ் a curse. அதுக்கு அடுத்தது 25 பிரைப். ஆமென். அல்லேலூயா. பரிதானம். அண்டர்லைன் பண்ணுங்க. பரிதானம். லஞ்சம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். லஞ்சம் என்றால் என்ன? உங்களை தான் கேட்கிறேன். சார், லஞ்சம் என்றால் என்ன? லஞ்சம்னு உடனே உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு சிலர் வந்துருவாங்க. அரசாங்க அதிகாரிகள், இல்ல சில அதிகாரிகள் கண்ணுக்கு முன்னால, இவங்களா லஞ்சம் வாங்குறாங்க பாஸ்டர், நாங்களா ரொம்ப பரிசுத்தவான்கள். சார், செய்யாத வேலைக்கு எதிர்பார்க்கும் கூலிக்கு பெயர் லஞ்சம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. செய்யாத வேலைக்கு எதிர்பார்க்கும் கூலிக்கு பெயர் லஞ்சம். ஒரு பெயிண்ட் இருக்கிறார், பெயிண்ட் அடிப்பானா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் இது ஃபுல்லா அடிச்சிடலாம். தேய்ச்ச எடுத்தியே தேய்க்கிறாரு. வராரு, 2 தேய் தேய்ப்பாரு, டீ குடிக்க போயிடுவாரு. வருவாரு, 2 தேய் தேய்ப்பாரு, பீடி குடிக்க போயிடுவாரு. வருவாரு, 2 தேய் தேய்ப்பாரு, சாப்பிட போயிடுவாரு. வருவாரு, 2 தேய் தேய்ப்பாரு, பின்னால போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு இருப்பார் போன்ல. வருவார், 2 தேய் தேய்ப்பார், முடிஞ்சு போச்சு. 5 மணி சம்பளம் எடு. 8 மணி நேர வேலைய சரியா செய்யாம ஒரு எஜமான் கிட்ட நீங்க வாங்குறீங்களா சம்பளம், இந்த சம்பளத்துக்கு பெயர் லஞ்சம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இப்ப யாரு அதிகமா வாங்கியிருக்கா? நம்ம தான். அப்பிரயோஜனமான ஊழியன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. அப்பிரயோஜனமான ஊழியன். அல்லேலூயா. கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். சார், நீங்க உண்மையா உக்ரானத்துவத்தோடு நிற்கும் போது மட்டும்தான் பொருளாதார ஆசீர்வாதங்கள் வரும். உபாகமம் 28 நான் இப்படி பிரிச்சிருக்கேன். குடும்ப ஆசீர்வாதம், ஆமென், வியாதிகள், அதுக்கடுத்து எனிமிட்டி, எதிரிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாபங்கள், அதாவது குடும்ப சாபம், பொருளாதார சாபம், அதுக்கப்புறம் வந்து சரீர பிரகாரமான சாபங்கள். இப்படி நிறைய டிவிஷன்ஸ் பிரிச்சிருக்கேன். அந்த டிவிஷன்ஸ்ல பேச எனக்கு டைம் இல்லை.
நான் சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா நீங்க நேரத்துல வீட்டுக்கு போகணும், நேரத்துல தூங்கணும், நாளைக்கு நேரத்துல எந்திரிச்சு என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு வரணும். அல்லேலூயா. அதனால உங்களை நேரத்துல அனுப்புறேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாஸ்டர் இன்னைக்கு எதுக்காக உங்களை நேரத்துல அனுப்புறாரு? நாளைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு. அல்லேலூயா. அர்லியரா எந்திரிச்சு ஓடி வந்துடணும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் வேலை செய்யாத இடத்துல எதிர்பார்க்கிற சம்பளத்துக்கு பேரு லஞ்சம். எதிர்பார்க்கிறோமா? எத்தனை இடத்துல எதிர்பார்க்கிறோம்? ஆமென். எத்தனை இடத்துல வாங்குறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து, சார் வாங்குறோமா வாங்கலையா? ஆமென். ஒருத்தன்ட்ட கேட்டேன், இவன் இருக்கிறான் சும்மா ஸ்பீக்கர் கலர்ல, எப்படா பொண்ணு பார்க்கணும், தக்காளி பழம் மாதிரி இருக்கணும் பாஸ்டர். கேட்டதுல தப்பு இல்லை. ஆமென். கொஞ்சமாவது யோசிக்கணும். சரி, கிடைச்சா சந்தோஷம்தான். கிடைக்கலையே. இப்ப நம்ம பிள்ளைங்களை முழிச்சிருச்சு, நல்லா பாக்குது, நல்லா உத்து உத்து பாக்குது, போட்டா வச்சு ஜெபம் பண்ணி ஆமென் இவன் எப்படி ஆவான்னு பார்த்துதான் கடைசியா ஃபைனல் பண்ணுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன தக்காளி பழம் இல்ல, தக்காளி பழமே கிடைக்கும் உனக்கு. தக்காளி பழம் மாதிரிலாம் இல்ல, தக்காளி பழம் மட்டுமே ஒண்ணு இருக்குது. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, 3 நாளைக்கு மேல வெளியே வைக்க முடியாது, பிரிட்ஜில் தான் வைக்கணும். நீ எதிர்பார்க்கிறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கா? ஒரு பரோட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நீ என்ன தகுதி எதிர்பார்க்கிற? ஆமென். தம்பி வேலைக்கு போய் சம்பாதிச்சு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் இன்னைக்கு ஒரு பொம்பளை வச்சு வாழ முடியாம கஷ்டப்படுறான். அது கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல. ஆமாம் தானே? எல்கேஜி ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் போய் பாருங்க, லட்சங்கள்ல இருக்குது. படிக்கல, ஒழுங்கா வேலைக்கு போகல, நல்ல படிக்க வேண்டிய காலத்துல படிக்கல, வேலைக்கு போக வேண்டிய காலத்துல போகல. பொண்ணு மட்டும் எப்படி வேணும்? ரிச்சா வேணும். என்னிடத்துல தகுதி இல்லாத பட்சத்தில் என்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு லஞ்சம் தானே. ஆமென். பொண்ணு கிட்ட போய் உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வா, ஏன்னா நீ சம்பாரிச்சு கொடுத்து வச்சிருக்க பாரு. அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு செய்து தன் பிள்ளைக்கு ஏதோ செய்யறார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, தனக்கடாததுல தலையிடவே கூடாது. எனக்கு உரிமை கோர இடமில்லாத இடத்துல உரிமை கோரக்கூடாது. நான் செய்யாத வேலைக்கு என்ன பண்ணக்கூடாது? சம்பளம் எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஏபால், இந்த சாபம், இந்த ஏபால் மலையில சொல்லப்பட்ட இந்த சாபத்துக்கு நீங்கள் ஆனாலே போதும், டோட்டலா எல்லா டிவிஷன் இதுல கவர் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும் பரிதானத்துக்கு அடுத்தது 26, டிஸ்ஆனர் த வேர்ட் ஆஃப் காட். இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமான கடுமையான சாபம் யார் மேலன்னா, டிஸ்ஆனரிங் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை கேட்டும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். சகோதர சகோதரியே, கடைசி டிவிஷன் மோசம் யார் மேல வைக்கிறார் தெரியுமா? கேட்டு 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 எத்தனை பிரசங்கம் கேட்டாச்சு. நான் பார்க்காத ஊழியக்காரனா? ஆமென். நான் இந்த கூட்டத்துல ஃபயர்லாம் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நைட் 1 by 1 ப்ரே பண்ண போறோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, 1 by 1. உங்க தலையில கை வைக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. மனம் திரும்பின பாவிகள், மனம் திரும்பி பரிசுத்தமானவர்களுக்கு மேல தீர்க்க தரிசிகளுக்கு அதிகாரம் இருக்காது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அவங்க பாவம் யாருடைய பாவம் கழுவப்பட்டுச்சோ அந்த பாவம் தீர்க்கதரிசியுடைய கண்ணுக்கு மறைஞ்சிரும். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, தீர்க்கதரிசி சொல்ல மாட்டார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கண்டிப்பா வெளிப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் திரும்ப சொல்லிட்டு போறேன், வசனத்துக்கு கீழ்ப்படின்னு நீங்க 1 நாளாகமம் நினைக்கிறேன் 10:13 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமென். அக்கா வாசிங்கக்கா, சகோதரி வாசிங்க. 10:13 1 நாளாகமம் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல். அண்டர்லைன் பண்ணுங்க சார். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சவுல் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் தோல்வி அடைந்தார். பைபிள் தெளிவா சொல்லுது, he disobedient to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, செத்து போனான். அல்லேலூயா. ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், கிருபை பெற்ற மனுஷன், சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களோடு போகும்பொழுது வரத்தை பெற்றவன், வல்லமையை பெற்றவன், இன்னைக்கு பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து தற்கொலை பண்ணிக் கொள்கிறான். தற்கொலை, இட் இஸ் a curse. நிறைய பேர் சொல்லுவாங்க, தற்கொலை பாஸ்டர், என் குடும்பத்துல தற்கொலை இருக்குது, என் வம்ச வழியில தற்கொலை இருக்குது. disobedient the word of God. இந்த சாபம் என்ன சாபம்? தற்கொலை ஆவியா? இல்ல. எங்க இருந்து தற்கொலை ஆவி வந்துச்சு? தற்கொலை ஆவி வர்றதுக்கு காரணம் என்ன? தற்கொலைன்ற மரணம் வந்ததுக்கு காரணம் ஸ்பிரிட் ஆஃப் டெத் தான். தற்கொலைன்னு நான் தனியா செப்பரேட் பண்ண மாட்டேன். எபிரேயர் 2:14 தான். எங்க இருந்து வருது சார்? நல்லா இருந்தாங்க, திடீர்னு சூசைட் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து இந்த கர்ஸ் ஆபரேட் ஆச்சு தெரியுமா? because the disobedience of honor the word of God. dishonor the word of God. தேவனுடைய வார்த்தையை மறுதலித்தல், தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தல், தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துதல், தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தல். என்னுடைய JHM மீடியான்னு ஒரு சேனல் இருக்குது, என்னுடைய பர்சனல் சேனல் JHM மீடியா. மேபி நோட் பண்ணிக்கலாம். இதுல டெலிவரன்ஸ் சம்பந்தமான, கர்ஸ் சம்பந்தமான நிறைய செய்திகள் கொடுத்திருக்கேன். பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவோட எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப ப்ரொஃபட்டிக்கல் காலிங்க பத்தி ஒரு 5 சாப்டர் போயிருக்குது. என்ன இருக்குது முடிந்தா கேட்டு பாருங்க. இதுல இந்த டிஸ்ஆனரிங் த வேர்ட் அப்படி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பிரதர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லி, ரொம்ப டேஞ்சர், இப்படி இருக்க கூடாது. வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அது சாபம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கிக்கிறார், கேட்கிறோம், அப்படி உட்காந்துட்டு எனக்கு தெரியாத பைபிள் வசனமோ பரவாயில்ல, ஆமென், வெளியே போகும்போது சொல்லிருப்போம், பரவாயில்ல, அந்த பாஸ்டர் ஓரளவுக்கு தேவையில்லையா, கொஞ்சம் வசனம்லாம் கொஞ்சம் போல்டா பேசுறாங்க. சார் எனக்கு நீங்க மார்க் போட வேணாம், ஏன் வாத்தியார் ஏற்கனவே எனக்கு மார்க் போடாம 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன். ஆமென். எனக்கு மார்க் போடாதீங்க, கன்வென்ஷன் ஸ்பீக்கருக்கு மார்க் போடாதீங்க, அவரு பாஸா ஃபெயிலானு பார்க்காதீங்க, நம்ம பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆகுமான்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க பிரசங்கம் சூப்பர் பாஸ்டர். ஆமாம்மா பிரசங்கம் சூப்பர், வாழ்க்கை சார் இந்த பிரசங்கத்துக்கு மார்க் கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்துக்குள்ள வரணும். இந்த கன்வென்ஷன் முடிச்சு அடுத்த கன்வென்ஷன் வர்றதுக்குள்ள க்ரோர்ஸ் கணக்கில் கர்த்தர் கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து சொந்த வீடு, நிலம், ஆசீர்வாதம், சொத்துக்கள், சுகம், குடும்பம், பலன், நன்மை, ஐஸ்வர்யம், சம்பத்து, சுகம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கணும். சும்மா அந்த உணர்ச்சி வசப்பட்டு குய்யா முய்யான்னு கத்துற ஆட்கள் எல்லாம் சரிப்பட்டு வராது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் வந்து கன்வென்ஷனுக்கு வந்து நிற்கும் போது சாட்சி சொல்லணும், போன வருஷம் கன்வென்ஷன்ல படகுல போயிட்டு இருந்தேன், இந்த வருஷம் கப்பல் வாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. வருமா வராதா? வருமா வராதா? வரும். நன்மை நடக்குமா நடக்காதா? நடக்கும். டிஸ்ஆனரிங் த வேர்ட். சவுலுடைய மிஸ்டேக் அஞ்சனம் பார்க்க நெக்ரோமன்சின்னு சொல்லுவோம், அதுக்கு பேரு மரித்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற நெக்ரோமன்சி. கர்த்தருக்கு சுத்தம்னா நாளைக்கு நான் பேசுறேன்.
That necromancy is against God. But what is the reason? தேவன் சாமுவேல் மூலம் சவுலோடு பேசியது நிறுத்தப்பட்டது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். சவுல் மேல இருந்த சாபம் என்னன்னா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேர்டு, அவனுக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஜீவன் கிடைக்காம போயிருச்சு. அது நிமித்தம் என்ன நடந்துச்சு தெரியுமா சார்? அவன் மரித்து போனான். இப்போ இந்த எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான். ஆமென். உபாகமம் 27ல இன்னைக்கு வாசிச்ச காரியங்களை ஒரு நினைவுபடுத்தி நம்ம முடிக்க போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 விக்கிரக ஆராதனை, 2 கீழ்ப்படியாமை, 3 தவறான வழி நடத்துதல், 3 தவறான சுதந்திரங்கள், 4 தவறான வழி நடத்துதல், 5 அநீதிகள், 6 என்னதுங்க? ஆமா, விபச்சாரம், மேசித்தனம், செக்ஸுவல் இம்மாரலிட்டிஸ். அடுத்தது 7 மர்டர், 8 பிரைப் அதாவது லஞ்சம், 9 டிஸ்ஆனரிங் த வேர்ட் ஆஃப் காட். இந்த 9 சாபங்கள் எந்த குடும்பத்தில் கிராஸ் ஆயிருக்கோ, இப்ப நீங்க செக்லிஸ்ட் போடுங்க. உங்க குடும்பத்துல இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் சொத்து ஏமாத்திருக்காங்களா, கேஸ் போட்டிருக்காங்களா, டிவோர்ஸ் பண்ணிருக்காங்களா, அபார்ஷன் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா தைரியமா இன்னைக்கு எந்திரிச்சு நிலைக்கு இன்னைக்கு உடைச்சு ஜெபம் பண்ணுவோம். இப்போ உங்க டெலிவரன்ஸ் உங்க கையில தான் இருக்குது. உபாகமம் 1 14 முடியுள்ள வசனங்கள் யாரு? கெர்சிம்ல இருக்கிறவங்களுக்கு. ஏபால்ல இருக்கிறவங்க பண்ண தப்பு என்னன்னா, இந்த 9 மிஸ்டேக் இந்த ட்ரைபிள்ஸ் மேல இருக்குது. அதாவது ரூபன், காத், இதெல்லாம் பாக்குறீங்கல்ல, இந்த 9 பாவங்கள் இந்த ட்ரைப்ஸ் மேல இருக்கிறதுனால தான் கர்த்தர் இவர்களை ஏபால்ல கொண்டு போய் நிறுத்துறார். ஆமென். நீங்க இப்ப ஏபால்ல இருக்கிறீங்களா இல்ல கெர்சிம்ல இருக்கிறீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க ஏற்கனவே ரொம்ப ஃபெட்டப் ஆகி இப்ப சபையில் இருக்கிறோம். இந்த ஏபால் இருந்து கெர்சிம்க்கு வரக்கூடிய வழிதான், நடுவுல தான் இந்த கல்வாரி மலை. ஆமென் சொல்லுங்க பாக்க. என்ன மழை? என்ன மழை? ஆமா, இந்த கல்வாரிக்கு வந்துட்டீங்கன்னா பிளஸிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போயிடலாம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாபங்களை முறியடிக்கிற சக்தி இந்த உலகத்துல எந்த சக்திக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது.